வந்தது. இருந்தாலும் இத்தனை உயர் அதிகாரிகளையும் பொறுப்பாளர்களையும் ஐயா வணக்கத்திற்குரிய ராஜேஷ் பிள்ளை அவர்களை பற்றி பெருமிதமாக சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் அவரை நான் ராஜேஷ் பிள்ளை என்று அழைப்பதை விட ராஜா பிள்ளை என்று அழைப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் படைத்தவர். பணம் பின்னால் தான், மனம்தான் முன்னில். அந்த மனம் படைத்த ஒரு நல்லவரை இந்த தமிழ் பேசும் மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது தமிழுக்கும் தமிழருக்கும் மிகப்பெரிய பலம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமிதமாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை பேசி இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்கி வைப்பதிலே பெருமைப்படுகிறேன். இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் பட்டிமன்றம் பேசுறதுன்றது மதுரை பக்கம், தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 8 மணிக்கு தான் 8:30க்கு தான் ஆரம்பிப்போம். அது ஒருக்க மாட்டாங்க. கடவுளே நான் தான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் கூட காலையில் பார்க்கலான்னுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அர்ஜென்ட்டான ஊருன்னு வச்சிங்களேன். அதனால தான் நான் கூட இங்கே புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழே நீ எங்கே போனேன் பல நாளாக காணாமே தமிழ்நாட்டில்ன்னு. நான் பூனேவுக்கு போனேன், திரும்ப மனம் வரலன்னு. அந்த தமிழை அழைத்து கொண்டு போகத்தான் என்னை பாலாஜி அழைத்தாரோ என்று கூட நான் நினைக்கிறேன். அதனால் அரங்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் பண்பிலும் கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் மனிதநேயத்திலும் நிறைந்த பெருமக்கள். எண்ணிக்கையில் அடங்காத கூட்டத்தில் பேசியதும் உண்டு. இன்றைக்கு எண்ணத்தில் வலிமையானவரிடத்தில் பேசுகிற பெருமிதமும் இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. உங்களை நம்பிதான் நாங்கள் பேச வந்திருக்கோம். எங்களுடைய பட்டிமன்றம் வெற்றி பெறுவது உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் ஊக்கப்படுத்த. நான் வீட்டில் போய் உட்காந்து ஹாலில் பேசுறேன், எங்க வீட்டம்மா கைத்துட்டுமா, எங்க சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க, நான் எவ்வளோ உதவி பண்றேன், நல்லா பேசுறாரு தம்பின்னு பேச கை தட்டுவாங்களே. அவருக்கு என்ன வேலை இருக்குது, அப்படிதான் பேசுவாருன்னு. அதனால நம்மை உறவு இந்த ஒரு தமிழ் பாலமாக அமைந்து இந்த உறவை உருவாக்கி இருக்கிறது. நிறைய பெருமக்கள் இங்க பேசினாங்க, தமிழ் ஒரு அமுதமான மொழி, இனிமையான மொழின்னு. தமிழ் என்றாலே இனிமைன்னு அர்த்தம். ஒரு அரிமா சங்க நண்பருடைய வீட்டுக்கு வெளியே கொண்டு பிள்ளைகிட்ட கொடுத்தான். பிள்ளை கொண்டு வந்து மேலே டேபிளில் வச்சான். அது அப்படியே தழுப்புச்சு. நான் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமே டே தம்பி பால் ஆடுதுறான்னு. நான் ஆடுதுன்றதான் அவன் ஆட்டுப்பால் நினைச்சிட்டு, இல்லை மாமா அது மாடுதுன்னு. நான் பார்த்தீங்களா, ஒரு சின்ன சொல்லிலே எவ்வளவு சுவையை தாங்கி இருக்கிறது என் அன்னை தமிழ் என்பதை நான் ரொம்ப மகிழ்ந்து பேசினாதான் அது புலப்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாதாங்க ஐயா வெளியில் வரும். அது இப்போ நிறைய பேர் பேச மறந்துட்டோம். உறவுகள் நெருங்கி இருந்த காலம் போய் கருவிகள் நெருங்கி இருக்கிற காலம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காலத்திலும் அன்னை தமிழ் இங்கே யாரோ பெருமகள் அருமையாக சொன்னாங்க, 4000 ஆண்டுகளும் அதுக்கும் மேலேயும் வாழும். ஏன்னா கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளும் உன்னுதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அடியாகும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொன்ன அழகான மொழியாடுதுறை மண்ணை சார்ந்தவர்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற ஒரு அற்புதமான சாதனையை அருமை சகோதரர் பாராட்டுதலுக்குரிய எளிமையின் தோற்றத்தில் ஏற்றமிகு செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாலாஜி அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக நான் பாராட்டுகிறேன். அவருக்கு பின்னணியாக இருந்து அவருக்கு உதவிக்கரங்களாக இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் குடும்பத்தாரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே 6 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அவர்களை நாங்கள் ஜூம் வழியாக பேசி வச்சு ஒரு 2 நிமிஷம் பேச வச்சு, சரிங்கம்மா நீங்கள்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பாராட்டுதலுக்குரிய பேச்சாளர்கள். இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நான் உட்கார்ந்து பார்த்தேன், நெகிழ்ந்து போனேன். உண்மையிலே சொல்கிறேன். அதாவது முறையாக தமிழோடு தினம் 365 நாளும் பழகுகிறகளை விட அவ்வப்போது பழகுகிற இந்த பிள்ளைகளை வைத்து அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மறவாமல் இருப்பதற்கு தமிழை போதித்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிற அந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் நான் பாராட்டுகிறேன். அந்த சகோதரிகளை வாழ்த்துகிறேன். அந்த ஒட்டுமொத்தமாக அந்த காலிங்கராக நடனமாடிய பெண்களும் அவ்வளவு பொருத்தமாக தேர்வு செய்து அதை இயக்கி இருக்கிறார்கள். ரொம்ப அழகான அற்புதமான ஒரு மனதை கவர்ந்த ஒரு நிகழ்வுக்குரிய ஒரு நிகழ்ச்சி அது. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க
பாஞ்சாலி சபதத்தில் பாரதியாரும் ஒரு சின்ன பொழி பையனும் வந்து பேசி அந்த பாஞ்சாலி சபதத்தை தொடங்கி வைத்தது ரொம்ப ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதில் அந்த வேஷ பொருத்தம் எல்லாருக்குமே சரியாக இருந்தது. அதில் அதாவது துரியோதனா நடிக்கிற கேரக்டர், துச்சாதனா நடிக்கிற கேரக்டர், அந்த பாஞ்சாலியா நடிக்கிற கேரக்டர்லாம் அவங்கவுங்க பாத்திரத்தை ஒன்றி போய் நடித்தாங்க. தான் வேற என்ன நினைக்காம அதோட ஒன்றி போயிட்டாங்க. அதனால இந்த பாஞ்சாலியா நடித்த பொண்ணு அந்த கண் கலங்கி உரைத்த வார்த்தை இருக்குது பாருங்க, உச்சோதிகள் கலந்தால் அன்னை ஓம் ஓம் என்று உரைத்தான்னு பாரதி பாடுவோம். அந்த காட்சியை நான் கண்ணில் பார்க்குற போது எனக்கு ஒரு மன நெகிழ்வு ஏற்பட்டது. அதே மாதிரி துச்சாதனனும் கக்ககவன நகைத்த பெருங்குடன் கையால் பற்றி பரபரவனை இழுத்து வந்தான் அப்படின்ற பாரதியினுடைய வரிக்கு ஏற்ப அந்த தொகில் உரிய காட்சி. 1972 நான் 4 நகைச்சுவை புத்தகங்கள் எழுதினேன். அது எல்லாமே கலக்க போகுது, வெளியீட்டு எல்லாம் வந்து விற்பனையான பிற்பாடு நான் புத்தகம் எழுதுறதை நிறுத்திட்டேன்னு வச்சுங்களேன். ஏன்னா 1972 நான் வந்து சேர்ந்த பள்ளியில் ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிக்கூடத்தில் பணியாற்றின போது 20 நிமிடம் எனக்கு நாடகம் போடுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. நான் அது ஒன்லி பாய்ஸ் ஸ்கூலுன்றதுனால அந்த மைக்கை எட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பாருங்க ஒரு குழந்தை, பார்த்தீங்கல்ல? அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஒரு அப்பாவித்தனமான ஒரு குழந்தை, அறிவின் சிகரமாக ஒரு பாரதி, 2 பேரும் சந்திக்க வச்சாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அழகுங்க. அதில் இருக்கிற நுட்பங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஒரு பையனை நான் வந்து கண்ணானா செலக்ட் பண்ணி, துச்சாதனன் மாதிரி நடிக்கணும் ஒரு பையனை செலக்ட் பண்ணி, பாஞ்சாலியா புடவை கட்டி வேஷம் போட்டு நீ வந்து நிற்கணும்னாலும் ஒரு பையனை செலக்ட் பண்ணி ரிகர்சல்லாம் கொடுத்து சிறப்பாக பண்ணானுங்க. 7 மணிக்கு நாடகம் வரப்போகுது. அப்போ பாஞ்சாலி வந்து நிற்கணும். அந்த அவிழ்த்து விட்ட கூந்தலோடு நிற்கிற அந்த பாஞ்சாலியினுடைய துகிலை லேசா உருவுற மாதிரி பாவனை பண்ணுறான், உருவிடாதுறான்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அவனை சரி செய்கிறேன் சார்னு சொல்லி வந்து நின்னான். இந்த கண்ணை மாதிரி, இந்த பொடி பையன் மாதிரி ஒரு கண்ணனை நான் செலக்ட் பண்ண பாருங்க. அவனுக்கு என்ன வேலைன்னா புடவையை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு பலகையை போட்டுட்டு அந்த பலகையில் அந்த நேரத்தில் ஏற்ற முடியாது. அதனால அவனை ஒரு 5 மணிக்கே ஏற்றி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்லாம் கொடுத்து போர் அடிச்சா சாப்பிட்றான்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு வந்து கீழே அந்த ஆபத் பாண்டவா அப்படின்னு அந்த அம்மா குரல் கொடுக்குற போது நீ புடவை விட்டுக்கினே இருந்தாலும் ஒரு 10 புடவையை ரெடி பண்ணி கொடுத்தா. அதே மாதிரி சீன் வந்தது. ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன்னு இந்த பையன் சார்னு உருவி போட்டான். நானே ஏன்டா இப்படி செஞ்சுட்டான். இல்லை சார், மத்தியானத்துலேருந்து அவன் 2 பேரும் தகராறுன்னா. அந்த தகராறுக்கு அங்கே பழி வாங்கிட்டான். அவன் அப்படியே நிற்கிறான் பேண்ட் ஷர்ட்டையோட. அவன் என்ன பண்ணுறான், பாஞ்சாலியா கேரக்டர் இல்லையா, ஆபத் மாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா கண்ணா ஆடை கொடுன்னு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் அவன் பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்குது. கண்ணை ஆக மொத்தத்தில் பலகையில் பள்ளி கொண்டுட்டாரு. என்ன சத்தம் போட்டாலும் அவன் எந்திரிக்கல. இந்த பையன் என்ன பண்ணா தெரியுங்களா, பாஞ்சாலியா நடிச்சவன் ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்று என்று உன்னை ஆத்மார்த்தமாக வேண்டினேனே, என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றி விட்டாயடா கண்ணா. சார், இது நான் எழுதாத வசனம், கடவுள் அவனுக்குள் எழுதி வைத்த வசனம். அது பிறவி ஞானம் சார். அதனால்தான் அவை சொன்ன ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் வேறு கல்வி வேறு. பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. என்ன அழகா பேசுறாங்க பிள்ளைகள்லாம். முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்தது, ஆமை ஜெயித்து விட்டது, முயல் தோற்று விட்டது. ஏன் இவ்வளவு பெரிய கேள்வி? அந்த குழந்தை அழகா பதில் எழுதுகிறது, முயலாமைதான் காரணம். அறிவை ரசிக்கணும் சார், அறியாமையும் ரசிக்கணும், எல்லாமே ரசிக்கணும். இந்த மாதிரி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அழகு இருக்க மகிழ்ச்சி சார், ஆனந்தம். இந்த பூனை ஒன்று ஒரு நிறைய பேசணும்னு ஆசை. இந்த மாதிரி திருக்கூட்டம் கிடைக்கிறது கஷ்டம். 2.5 வருஷமாக வேற என்னையே பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தேன் ஜூமில். அதை விட கொடுமை உலகத்திலே கிடையாது. என்கிட்டே வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அவர் பாட்டு பேசுகிறாங்க, மணிக்கணக்கில் பேசுகிறேன். உலக நாடுகளுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ஜூம் நிகழ்ச்சி. அந்த கொடுமையிலிருந்து விடுபட்டு இப்போ தான் சமீபமாக ஒரு 3 மாத காலம் மக்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அருமையான மக்கள், வாழையிலிருந்து வார்த்தைகள் வருகிற போதே வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஞானம் நிறைந்த திருக்கூட்டம் இந்த தமிழ் சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களையும் நான் பாராட்டுறேன். அந்த ரசனை தானே சார் மனிதனுக்கு. அதனால தான் என் பாட்டன் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இந்த நாடு எந்த நாடு தெரியுமா?
எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாது. இந்த நாட்டுக்கு இணையான நாடு எந்த நாட்டை நீங்க இடைப்படுத்த முடியும்? கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் மனிதநேயத்திலும் உலகம் முழுவதும் மனிதன் இருக்கிறான். ஆனால் மனிதநேயம் பாரத திருநாட்டில் மட்டும்தான் தழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை வரலாறு படைத்த மண் இந்த மண். ஒரு குழந்தைய, ஒரு ஆணோ பெண்ணோ 2 குழந்தைகளை உருவாக்குவது 2 நிலை. ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. இதே புனேவில் ஒரு போர்டு ஹைஸ்கூல், வரலாற்று செய்தி சொல்றேன், இதே புனேவில் ஒரு போர்டு ஹைஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமுக்கு வாத்தியார் உள்ள நுழைகிறார். ஆசிரியர் நுழைகிறார். ஜன்னல் வழியா ஒரு வாழைப்பழத்தோல் வெளியில விழுது. ஓரக்கண்டால பார்த்துட்டு உள்ள போன ஆசிரியர் கேட்டார், யாரா போட்டதுன்னாரு. எவனா சொல்லுமா? அவன் சொல்ல மாட்டான்றது அவன் தர்மம், கேட்காமல் இருக்கக்கூடாதுன்றது இவர் தர்மம். அப்போ கேட்டுட்டார், யாரும் சொல்லல, நிசப்தமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்திய தேசிய ஒருமைப்பாட்டே நீங்க அங்க பார்க்கலாம். அவ்வளோ பின்ட்ராப் சைலண்டாகிறான். அப்போ ஆசிரியர் கோபம் வந்துடுது. எல்லாம் பெஞ்சு மேல நின்றுனார். 39 பேர் மலமலன்னு ஏறிட்டான். ஒருத்தன் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருந்தான். நான் சொல்றது காதல விழலையான்னார். காதல விழுது சார். செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எதிர்த்தா பேசுகிறான். சத்தியத்தை பேசுகிறேன். ஓ, அவ்வளவு பெரிய சத்தியமானோ? போட்டது யார் சொல்லு? காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞர் செய்ய மாட்டார். இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன். அவ்வளவு பெரிய மனசாட்சி உடையவனா? கெட் அவுட்னார். பையன் தூக்கின்னு வெளியே போயிட்டான். வாத்தியாரை பயந்து போய் பின்னாடியே போனார். வாடா ராஜா, உனக்காக நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்லி அத்தனை பேரையும் உட்கார வச்சாரு. அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்ற மிகப்பெரிய தலைவராக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு வித்திட்டார் என்று சொன்னால், அப்படி ஒரு சரித்திரத்தை உருவாக்கி தருவது வகுப்பறை. அதனால வகுப்பறை என்பதோ கருவறை என்பது சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்புகளை தான் இந்த குழந்தைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இதை ஏதோ வந்தோமா, இந்த ஊரில் தங்கணுமா, நம்ம வசதிக்கு ஒரு பிளாட்டை வாங்கணுமா, மாத சம்பளம் வருதா, அதோட நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா, எப்போ நினைக்கிறோமோ அப்போ ஊருக்கு போய் வந்தோமான்னு ஒதுங்கி விடாமல் உயிர் தமிழை நேசித்து நேசித்து சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துவதில் நான் ஆனந்தப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். இப்போதான் இங்கே இந்த மாதிரி மற்ற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு நாங்கள் பயணிக்கிற போது தான் மெல்ல தமிழினி வாழும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு மேலோங்கி வருகிறது. அப்படிப்பட்ட பெருமிதத்துக்குரிய இந்த நிகழ்வில் விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும், அதன தலைப்பு, விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு பேசுறதுக்கு இங்கே 6 பேர் வந்திருக்காங்க. ஆண்களேன்னு ஏதோ ஒரு தைரியத்தோடு 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு ஒரு நாளாவது நான் எங்கள் பக்கமாக நிற்கிறேன்னு அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கி வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்கே வந்து இல்லை இல்லை, நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்கறதாகட்டும் அனுசரிக்கிறதாகட்டும் நாங்கள் தான் பெண்கள், அப்படி தான், அவங்க தான் நாட்டின் கண்கள் வீட்டின் கண்கள் என்று அந்த வாதத்தை பதிவு செய்வதற்கு வந்திருக்காங்க. நான் இவனுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு வேண்டுகோளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கருத்து சொன்னாங்கன்னா கை தட்டுங்க. ஒரு ஹியூமர் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், உடனே சிரிச்சிருங்க. ஏன்னா சில நேரங்களில் இன்ஸ்டால்மெண்ட்டில் சிரிப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான செயல் அது. ஏன்னா ஒரு ஹியூமர் சொல்லும்போது கேட்டு ரசிக்கிறவர் உடனே சிரிச்சாதான் எங்களுக்கு ஆனந்தம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் மறக்க முடியாது. தூர்தர்ஷன் பேர் அப்போல்லாம், இப்போல்லாம் பொதிகை. தூர்தர்ஷன், அப்போ பொதிகைலாம் வந்து அந்த சேனலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுங்களா? காணாமல் போனவர் அறிவிக்கிற ஒரே சேனல் அதுதான். அதை அறிவிச்சா இன்னமும் தெரியல, அதுவே காணாமல் போச்சு. இப்போ தூர்தர்ஷன் பேர். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒளியும் வருதுன்னா எங்கள் ஊர் கோயில் குருக்கள் கூட வேகமாக பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போடுவார். ஏன்னா அடுத்த வாரம் தான் ஒளியும் வரும். அவ்வளவு ஆர்வம் இருந்தது, காத்திருப்பு இருந்தது சார். எதிலும் காத்திருப்பு இருக்கிற போதுதான் அதன் சுகம் அருமையாக இருக்கும். இப்போ காத்திருப்பு என்பதே கிடையாது, எதிர்பார்ப்பு என்பதும் கிடையாது. என்னமோ ஒரு நம்ம லைஃப்பை போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அன்னைக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை கூப்பிட்டு ஒரு 1/2 hour நான் ஸ்டாப் ஹியூமர் பேசுங்களேன், ரெக்கார்ட் பண்ணுவோம்னாரு. ஒரு சிறப்பு விழாவில் போடுவோம்னாரு. உள்ளே போனேன். ஏன்னா ஹியூமருக்கு என்னன்னாக்கா ஒரே ஒரு ரியாக்ஷன், சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. கேமராமேன் ஒருத்தன் தான் எனக்கு ஜீவனாடியாக எதில் இருக்கிறான். அவன் சிரிச்சாக்கா அதுவும் ரெக்கார்ட் ஆகிடும். ஒன்றும் முகபாவனையாவது சிரிக்கிற மாதிரி பார்க்குறானான்னு அப்பப்போ பார்த்தேன். ஒன்றும் இல்லை. எனக்கே பயம் வந்துடுது, இவனை பார்த்தா ஹியூமரை வராது நான் நினச்சி முடிவு பண்ணி நான் பாட்டுன்னு பேசி 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு புறப்படும் போது, தம்பி ஒரு ஹியூமர் கூட மாட்டா உன்னை சிரிக்க வைக்கலன்னு கே பால்தாக. இவன் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை, 60 வருஷம் பேசினா கூட எனக்கு சிரிக்க வைக்க முடியாது.
ஏன்னா நமக்கு மொழி வேறு, அவருக்கு மொழி வேறு. அதனால் வீட்டிலே இருக்குதுங்க அந்த புதையல். எங்கேயும் வெளியில் நம்ம தேட வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது. புதுசாக திருமணமான தம்பதி அந்த அம்மா கத்திரிக்காய் சாம்பார் வச்சு பரிமாறுது. கத்திரிக்காய் முழுசாக வந்து விழுது இலையில. என்ன இது அப்படின்னு கேட்டான் அவன். அறியாமல் செய்த தவறுக்கு வருந்துகிறேன்னு அந்த அம்மா. அதில் டபுள் மீனிங் இது. அறியாமல் செய்த தவறுக்கு, தெரியாமதுன்னு ஒரு அர்த்தம், அந்த கத்திரிக்காயை அறியாமல்னு ஒன்று வர அர்த்தம். அது தமிழ் படித்த குடும்பம் போலகுது. அவனுக்கு கோபம் அடங்கி போச்சு. ஏன்னா ஒருவர் குறை இருவர் நட்பு, குற்றம் பாக்கின் சுற்றமில்லா, குற்றமில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. இல்லையா? இருக்குது சின்ன சின்ன குறைகளை நம்ம திருத்திக்கணும். இது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்ம அதை அந்த மறுபடியும் செய்யக்கூடாது. எவ்வளவோ நிலைகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே உருவாகுது. கணவன் மனைவி வாழ்க்கை என்ன அழகான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அன்றைக்கி திருமணம் ஆனாலே கோவிலுக்கு போவாங்க, இன்றைக்கி திருமணமாகி 4 நாளில் கோர்ட்டுக்கு போவாங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் சார். அன்றைக்கி கூட ஒருத்தன் கணவன் காணாமல் போயிட்டான் சார், புருஷன் காணாமல் போயிட்டான். ஆனால் அந்த மனைவி ஆட்டோமேட்டிக் இன்னும் ஒன்றுமே இப்போ நடக்காத மாதிரி 2 நாளாக காய்கறி மார்க்கெட்டுக்கு போகுது, வாங்கிட்டு வர்றது இயல்பாக இருக்குது. தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து காணாமல் போனது உன் புருஷன், எங்களுக்கே மனசு கேட்கல, நீ என்னம்மா இவ்வளோ தைரியமாக இருக்கிற, ஒரு விளம்பரமாவது கொடுக்கக்கூடாதுன்னு மனைவி. மறுநாளே தினத்தந்தியில் விளம்பரம் வந்தது, அந்தம்மா ஃபோட்டோவை போட்டு காணவில்லைன்னு கொடுத்துது. தெருவில் இருக்கிறவன் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தான். நீ இருக்கிற அவன் காணாமல் போனது உன் புருஷன், அவன் படத்தை போடாமல் உன் படம் இல்லைங்க, நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த தானே வந்துடுவான். ஏன்னா அங்கே இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். எப்பயுமே சார் இயல்பாக பேசணும் சார், அதுதான் விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறது. இந்த டாப்பிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். அன்றைக்கி கூட ஒருத்தர் புருஷன் சொல்கிறாரு ஒய்ஃபு கிட்ட, அம்மா நான் வெளியில் போகிறேன், உனக்கு என்ன வேணும்? இல்லை அவர் சொன்ன அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்ன வேணும்னா, ஏன்னா அதில் எவ்வளோ இருக்குது செய்திகள் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நிறைய விஷயங்கள் சார். ஒருத்தர் உரையாடல். தயவு செஞ்சு சீரியலை கொஞ்சம் நிறுத்திவிட்டு நல்ல ஒரு வார்த்தைகளை 1 மணி நேரமாவது டெய்லி பேசுவோம். ஏன்னா எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, எல்லாம் அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அதுவும் தெரியாது. எங்கள் ஊர்லலாம் அந்த சீரியலுக்கு அடிமையாகி போயிட்டாங்க சார். நான் கூட ஒரு நாள் சில நேரத்தில் உட்காந்து பார்ப்பேன், இந்த விளம்பரத்தையாவது பார்ப்பேன் என்னென்ன வருதுன்னு பார்த்தேன். ஒரு விளம்பரத்தில் பிறகு வந்து நகை வாங்குகிறாரு, இன்னொரு விளம்பரத்தில் விக்ரம் வந்து நகையை அடகு வைக்கின்றாரு, இன்னொரு விளம்பரத்தில் ராதிகா வந்து நகை வித்துருன்னுது. இப்போ நம்ம வாங்குறதா அடகு வைக்கிறதா விற்கிறதான்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குது. ஆளாளுக்கு ஒரு செய்தி சேனலை வச்சுருக்கிறோம். என்ன ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ராத்திரி போட்ட சரியில் பகலில் போடுறோம், அதையும் புதுசாக பார்க்குறாங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப சிரமம்யா. எப்போ நம்ம போகிறதே சிரமமானது. அன்றைக்கி ஒரு அம்மா விளம்பர இடைவேளைக்கு தான் சாப்பாடு போடுறாங்க வீட்டில். ஒரு தட்டில் சாதத்தை வச்சு சாம்பாரை ஊற்றி வச்சுட்டாங்க, அதுக்குள்ளே விளம்பரம் முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா ஓடி போய் உட்காந்துருக்கு. அவன் 2 வாய் வச்சான், சாப்பிட்டான், விக்கல் வந்துட்டுது. தண்ணின்னு அந்த அம்மா அங்கேருந்து சொல்கிறது முடியட்டும் வர்றேன். அந்த அவன் கேட்குறான், சீரியல் முடியட்டுமா நான் முடியட்டுமான்னு கேட்குறான். அதனால் இன்றைக்கி வந்து குடும்பங்களில் அந்த அது ஒரு கருவி வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்துது. இந்த செல்ஃபோனாக அது ஒரு பெரிய கொடுமை. பிள்ளைய பக்கத்தில் வச்சு படுத்த காலம் போய் இப்போ செல்லை பக்கத்தில் வச்சு படுக்கிற காலத்தில் நம்ம மாறிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுக்குள்ளே என்னமா இது எவ்வளோ கலாச்சாரத்தை சீர்கேடில் வச்சுருக்கு தெரியுங்களா? ஒரு அமைப்பாளர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார், எங்கள் செல்லு ரிங்காக அதை எடுத்து பார்த்தா பகீர்னு ஆகி போச்சு. ஹஸ்பண்டு 1 ஹஸ்பண்டு 2ன்னு போட்டு வச்சுக்கிது அந்த அம்மா. ஏமா இருக்கிறது ஒரு ஆளுங்கன்னா அப்படின்னு இல்லை, 2 நம்பர் வச்சுருக்காரு அவர், அதனால தான் அப்படி போட்டா. அடம்மா இப்படிலாம் போடக்கூடாது தாய், வேறு எதையாவது ஒரு கோடு வேடு மாதிரி போடு, இப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னா பண்பாடு நான் என்ன, கலாச்சாரம் நான், நாகரிகம் நான் என்ன உலகத்துக்கு சொல்லி கொடுத்தோம் நாங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த ஒற்றை வரியை விட அடுத்த வரி வருது பாருங்க, அதான் வாழ்க்கை சிந்தனையை அள்ளி வழங்குவது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான். என்ன அழகான மொழி தெரியுமா அது? தீதும் நன்றும். என் மனிதனே உனக்கு நன்மை வருதுன்னா நீ தான் காரணம், ஏதோ நன்மை செஞ்சிருக்க. தீமை வருதுன்னா தீமை ஏதோ நீ முன்னாடி செஞ்சிருக்கிற. என்ன அழகு! எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் இல்லையா? நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்று உபனிஷதம் போதிக்கிற உண்மையான சாரம் அதுதானே. 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த மகான் ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் சொன்ன வாசகம், உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறை என்று சொன்னார். இதை நீங்கள் ஆழமாக சிந்தித்தீங்கன்னா அதனுடைய ஆழம் நமக்கு தெரியும். பாரம்பரிய பண்பாடு. ஒரு இளைஞன் வீதியில் நடக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் 5000 ஆண்டுகளுடைய பாரம்பரியம் போகிறது என்ற அர்த்தம்னு சுவாமி விவேகானந்தர் எடுத்துரைத்த அழகான செய்தி. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் நம்முடைய அன்னை தமிழ்
பல மொழிகளிலும் இருந்தாலும் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது. நம்ம தாய்மொழி நமக்கு உயர்ந்தது. இன்னொன்று சொல்கிறேன், குழந்தைகளுக்கு எத்தனை மொழி வேணாலும் படிக்க சொல்லுங்க. மொழியில் பேதமே கிடையாது. ஏன்னா 1967 நான் SSLC படித்தவன். அப்போல்லாம் படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் இந்தியை படிக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் அது விவரம் தெரியாத அது விட்டுட்டோம். இப்போ வருத்தப்படுறோம். ஏன்? இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த விதமான நஷ்டமும் நம்ம மொழிக்கு வந்துவிடவே வந்தாடு. இன்னும் சொல்ல போனால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய அரிய செய்திகள் இந்த மொழிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மொழியை எந்த மொழி வேணாலும் படிக்க வைங்க. ஏன்னா சில நேரங்களில் தமிழ் உணர்வை தக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் பாடுபடுறீங்க. பார்த்தீங்களா? உங்களை வணங்குறேன். ஏன்னா நானே சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நான் 36 வருஷம் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவன். மேதக அப்துல் கலாம் அவரோட 2006 ராஷ்டிரபதி பவனில் ஐயாவோடவே 2 நாள் இருந்தவன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே ஆள் நான் தான். அது மட்டும் இல்லை, வாணியம்பாடியில் தொடங்கின இஸ்லாமிய மாநாட்டை முதல் நாள் அவர் தொடங்கி வச்சார். நிறைவு நாள் நிறைவு பேருரை நிகழ்த்தினோம்னாரு. அந்த இன்விடேஷனோடு நாங்கள் சம்மந்தப்பட்டோம். அங்கே ஐயாவோட இருந்தோம். அவர் போல ஒரு மனித தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் நீங்கள் சொல்கிறேன்னா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குலாம் நாங்கள் போவோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அன்றைக்கி ஒரு குழந்தைய கேள்வி கேட்டால் ஓன்னு அழுது, ஏன்டா அம்மா சொல்லி கொடுக்கல? அம்மா இல்லை சார். அப்பா கிட்டேயாவது கேட்டிருக்கலாம். இல்லை அப்பாவும் இல்லை சார். எனக்கே உருக்கம் ஆகி போச்சு. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அவனை யாரா வச்சுக்கிறது காப்பாற்றுறதுன்னு. மம்மி டாடி தான் சார் பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட வீழ்ச்சியில் போயிட்டோம் பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, ஒளிரவாள் அறிஞ்சமும் முறிக்கு களிர இருந்து வேறுதல் காலைக்கு கடனேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய கடமையை பற்றி சொன்னோம். அதனால் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்வது ஒரு முறை. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா இருக்கட்டும். ஆனால் அதே பிறவி வந்ததுன்னு வச்சுங்களா, இதே தாய் தந்தைக்கு மகனாக பிறக்கும் மகளாக பிறக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. இதே உறவுகள் வாய்க்கும்னு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு பெருமாள்கிட்ட போய் ஒருத்தங்க அம்மா வேண்டுது, 7 ஜென்மத்துக்கு இவர் தான் எனக்கு புருஷனாகவே வரணும், பெருமாளை நீ தான் அனுகிரகம் பண்ணணும். அவன் போய் பெருமாள்கிட்ட மௌனமாக வேண்டான், எனக்கு இதுதான் 7வது ஜென்மமாக இருக்கணும் பெருமாள்னா. ஏன்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். வாழ்க்கை என்பது சுமையும் சுகமும் கலந்தது. சுமையும் சுகமும் கலந்தது தான் வாழ்க்கை. அது சுமையா சுகமா என்பது தீர்மானிப்பது அவரவருடைய மனம் இல்லைங்களா? அவரவருடைய மனம். இந்த செல்போன் இருக்குங்க, 200 கிராம் இருக்குமா வெயிட்டு. இதை நான் ஒரு அரை மணி 1 மணி நேரம் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு சாதனை. இது 4 மணி நேரமாக வச்சுருந்தேன்னா என் கைக்கு வேதனை. இதையே 12 மணி நேரம் சுமந்தோம்னா எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கும். மறுநாள் இயங்க முடியாது என்னால். இந்த செல்போனுடைய எடை கூடலை, ஆனால் சுமக்கிற நேரம் கூடுகிறது. வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்து தான் அதனுடைய விஸ்வரூபம் இருக்கிறது என்றால் அதை சுமக்க வேண்டாம், தூக்கி எறிஞ்சுங்க சார். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கை. வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். அதனால் அன்பான வார்த்தைகள் இனிய உளவாக இன்னாத பொருள் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னா திருவள்ளுவர். இடம் பொருள் ஏவலாம், எந்த இடத்துல எப்படி பேசுகிறாங்கன்றதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும். புழல் ஜெயிலில் பேச போனேன்னா 500 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் கேம் ஒரு 1 மணி நேரம் பேசினேன். நன்றி சொல்ல வந்தவர் சொன்னார், சிரிக்க சிரிக்க பேசுகிற புலவர் ஐயா நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும். அவன் என்ன அங்கே ஜெயிலில் தள்ளணும்னு நோக்கம் கிடையாது இல்லையா? என்னவா அது ஒரு வார்த்தை கிடைக்கல அவனுக்கு புகழ்வதுக்கு. என்னை மகிழ்ச்சியாக பார்க்குறான்னு தான் நான் நினைக்கணுமே தவிர அவனை தப்பாக பார்க்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள் அப்படிலாம் வரும். சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து குபைக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம். முன்பக்கம் ஒரு நண்பர் ஏறுறாரு, அதே ஊருக்காரரு. பின்னாடி நான் பஸ்ஸில் படிக்கட்டில் ஏறுறேன். அவர் அங்கேருந்து பார்த்துட்டார், உள்ள 100 பேர் அப்படியே இருக்கிறான், நிற்கிறான், வெத்தலை அடுங்கின மாதிரி இருக்கான். உள்ளே நுழைய முடியல. அங்கேருந்து அவர் பார்த்து ஒரு சும்மா இருக்காத புலவரையா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னாரு. நான் அப்படி இறங்க யோசித்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மாதிரி யோசிக்கும் போதே அவன் மறுபடியும் குரல் கொடுத்தான். சத்தமாக கேட்டான், மறந்துட்டீங்களா நம்ம 2 பேரும் ஒன்றா தானே ஜெயிலில் இருந்தோம்னா? ஆசிரியர் போராட்டத்தில் நான் அவனும் 2 நாள் உள்ளே இருந்தோம். இது எனக்கு அவனுக்கு தான் தெரியும், அத்தனை ஜனங்களுக்கும் தெரியுமா அது? அதனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்து தான் சில சிந்தனைகளில் கூட சில சொற்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அது வாழ்க்கை என்பது. அதனால தான் இடுக்கண் வருங்கால்னா வாழ்க்கையில் எவ்வளவோ நெளிவு சுழிவுகள் இருக்குது. இறைவன் கொடுத்த பிறவியில் உயர்ந்த பிறவி மனிதன். மனிதன் மனம் என்பது தான் மனிதன் என்பது தான் மனம் இல்லையா? காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேரு, காலால் நடக்கிற மனிதனுக்கு மனிதன் என்று பேர்னா அவன் மனம் என்ற சொல்லிலிருந்து தான் உருவாக்கப்பட்டவன். நம்முடைய மனம் தூய்மையாக வாய்மையாக நேர்மையாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் எதிர்கொள்ளுகிற
சிறப்பு, தீர்வு, ஆற்றல் நமக்குள்ளே கிடைக்கும். ஆண்டவனை தினமும் பிரார்த்தனை செய்வோம். அது வேணும் இது வேணும்னு ஆண்டவனை கேட்க வேண்டாம். வேண்டத்தக்கது அறிந்தவன் அவன். நல்ல மனசை கொடுறான் கடவுளேன்னு கேட்டால் போதும், வாழ்க்கை செம்மையாக இருக்கும். இந்த முன்னுரையோடு நிறுத்தி பேச வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களை நான் வரவேற்கிறேன். இப்போ ஆண்களே என்ற அணி விட்டு கொடுப்பதுன்னா என்ன, அனுசரிப்பதுன்னா, நான் தலைப்புக்குள்ளே போகலை. ஏன்னா அவங்க தயாரித்து வந்த செய்தி குழுக்களை இடையில நாம் தலையிடக்கூடாது. இவங்க பேசி முடித்த பிற்பாடு நீங்கள்லாம் இருக்கிறத பொறுத்து தான் தீர்ப்பு. ஒருவேளை நேரம் ஆகிட்டுன்னு சொன்னீங்கன்னா தீர்ப்பு அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வச்சுட்டு கூட போயிடலாம். 5ஆம் ஆண்டு விழாவுக்கு ஒத்தி வச்சுட்டு நம்ம அப்புறம் கூட நாம் யோசிக்கலாம். இருந்தாலும் அந்த நெருக்கடி வராது என்பதனாலே விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் என்று அன்றைக்கல்ல இன்றைக்கல்ல என்றைக்குமே பெண்கள் தான் என்று பேசுவதற்கு யார் முதல்ல வரீங்கன்னா, அம்மா பேர் என்ன, உமா மகேஸ்வரி வருகிறார்கள். ஒரு மூத்த அனுபவம் நிறைந்தவர்கள். அவங்க பேச வர்றதை பெருமைக்குரிய செய்தி. அவர்களை உங்கள் அன்போடு அழைக்கிறேன். சிந்தனைக்கு வள்ளலாய், வார்த்தைகளில் வெள்ளமாய் வந்தவர்களை மகிழ்விப்பதில் என்ன கிருஷ்ணனாய், தெரியாத விஷயங்களை தெரிவுபடுத்தும் கூகுளாய், வளர்ந்து வரும் தலைமுறைக்கு மகிழ்ச்சியை உணர்த்தும் ஆசானாய், இன்று எங்களின் நடுவராய், என்றும் எங்களை நகைச்சுவை மலையில் நனைய வைக்கின்ற திரு ராமலிங்கம் அவர்களை வணங்கி, இதை ஆவலோடு கேட்டு ரசிக்க வந்துள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் அனுசரிப்பதும் விட்டு கொடுப்பதும் பெண்களே என்று கூற விளைகிறேன். மங்கையராய் பிறந்திட நல் மாதவம் செய்திட வேண்டும் என்று அன்று பாரதி சொன்னார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம். 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பெண்களைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை என்றுமே பெண்கள் தான் விட்டுக் கொடுப்பதிலும் அனுசரிப்பதிலும் சிறந்திருக்கிறார்கள் என்று நான் கூறுகிறேன். திருமணம் ஆவதற்கு முன்பே பெண்கள் பிறந்தவுடனே அவர்கள் வளர வளர அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று விட்டுக் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு வளர்ந்தவுடன் தாய் தந்தையர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு திருமணமானவுடன் முதல் முடிச்சு 3 முடிச்சு போடுகிறார்கள் ஆண்கள். முதல் முடிச்சு பெற்றவர்களை விட்டுவிட வேண்டும், அடுத்த முடிச்சு சொந்தங்களை விட்டுவிட வேண்டும், 3வது முடிச்சு குல தெய்வத்தையே விட்டுவிட வேண்டும். ஆக மொத்தம் அனைவரும் குலதெய்வத்தையே விட்டு கொடுத்து விட்டு பெண்கள் அனைவருமே கணவர் வீட்டுக்குத்தான் முதல் காலடி எடுத்து வைக்கிறார்கள். இதில் இவர்கள் கூறுகிறார்கள் ஆண்கள் தான் விட்டு கொடுப்பார்கள் என்று. என்ன நியாயம் என்று நீங்களே கூறுங்கள். எப்பொழுதுமே சொல்கிறாங்க பெண்கள் துணி கடைக்கு போனாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, பெண்கள் துணி கடைக்கு போவது ரொம்ப நேரம் தான் ஆகும். அவங்க முதல்ல போய் 1/2 மணி நேரத்துல போய் ஒரு துணி எடுத்து வந்தாங்கன்னா அது வேலைக்காரிக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுவே 2 மணி நேரம் அப்படின்னா ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு 7-8 மணி நேரம் 6 மணி நேரம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக எடுக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பெண்மணி அவங்க வீட்டுல கடையில போய் எல்லாம் தேடி பார்த்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்திருக்காங்க. அந்த புடவைக்கு ஒரு 250 ரூபாய் வேஷ்டி ஃப்ரீ. அதனால அதை எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்து அந்த புடவையை எடுத்துட்டு வந்து அவங்க கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. நான் புடவை எடுத்துட்டேன், இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் இருந்தா போய் அங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கணவர் போய் மேட்சிங் பிளவுஸ் கொடுக்குற அந்த பையனை பார்த்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டா, சார் உங்களுக்கு மேட்சே அமையல சார் அப்படின்னு சொல்றேன். நமக்கு மேட்ச் அமையலங்கிறது இவனுக்கு கூட தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அந்த கணவர் நினைக்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் இவ்வளோ அமௌண்ட் போட்டு இவ்வளோ 5000 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க 5000 ரூபாய் புடவை எடுக்கிறது வந்து உங்களோட டிகினிட்டி குறையக்கூடாது, நாங்க பெருமையா சொல்லிக்கணும், எங்க வீட்டுக்காரர் 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்கன்னு சொல்லிக்கணும்ல, அதுக்காகத்தான் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த புடவை கூட கொஞ்ச நாள் ஆனா 10 பாவாடையா மாறிடும், அதுக்கப்புறம் 5 ஜாக்கெட்டா மாறுது, அதுக்கப்புறம் 10 ரிப்பனா மாறிடுது. ஆனா இவங்க வேஷ்டியால ஒண்ணுமே பண்ண முடியாது. துணி துடைக்கிற துணிக்கு அப்படி சொல்லவே சொல்லாதீங்கம்மா. எங்க கிராமத்துல துண்டு துண்டா வெட்டி இட்லி சுடுவாங்கம்மா. அந்த புடவை கூட ரிப்பனா கூட நமக்கு யூஸ் ஆகுது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நாங்க நினைக்கிறோம்
கட்டிக்கிட்டது தான், கட்டிக்கிட்டவர் தான் சரியில்லை, கட்டிக்க போற புடவையாவது மேட்சா இருக்கட்டும் சொல்லி தான் நாங்க மேட்சிங் ப்ளவுஸோட போடுறோம். அது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல திருதராஷ்டிரர் வந்து திருதராஷ்டிர மகாராஜா திருமணம் செய்யறாரு. திருமணம் செய்ய வந்த பொண்ணு வந்து காந்தாரி. அந்த காந்தாரி அவர்கள் திருமணம் செய்யும் போது அவருக்கு பிறவியிலேயே திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு கண் தெரியாது. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த உலகை பார்க்காத, என் கணவரை பார்க்காத உலகம் எனக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முதல் கண்ணை கட்டிட்டு தான் வாழ்க்கை பூராமே இருந்தாங்க. தன் வாழ்க்கையில கண் பார்வையை விட்டு கொடுத்து வாழ்க்கையை தொடர்ந்த அந்த காந்தாரி ஒரே ஒரு பெண்மணி போதும் நமக்கு எடுத்துக்காட்டுக்கு. அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, நகை எடுக்கிறதுனா பொம்பளைங்க ரொம்ப ஆசையா போய் நகை கடையில நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னகை வேணாமா, பொன்னகையே போதும்னு சொல்றாங்க. இந்த பொன்னகையை கொண்டு அடகு வச்சா இவனாவது வாங்குவானா சொல்லுங்க? அந்த பொன்னகை கூட நம்ம எதுக்காக வாங்குறோம்? ஒரு சில காலத்துல இவங்களுக்கு ஏதாவது பிசினஸ்ல ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம அந்த நகையை கொடுத்துதான் அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம். நகை கடையில வந்து நீங்க நிறைய நகை வாங்குறீங்கன்னு பெண்கள் அடிக்கடி சொல்றாங்க. அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்கு கூட அந்த நகை தான் உதவியா இருந்திருக்கு. அவர் பிஜி படிக்கிறதுக்காக குரோம்பேட்டைக்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு படிப்புக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்போ அவங்க சகோதரி தான் அந்த நகையை கொடுத்து 10 பவுன் வளையல் அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவரை படிக்க வச்சாங்க. அவ்வளோ பெரிய ஆளுக்கே வந்து சகோதரி கொடுத்துருக்காங்க. சகோதரியே கொடுக்கும்போது ஒரு கணவருக்கு மனைவி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நகைய? நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய கவிஞர்கள் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அப்படின்னு. அந்த நதியை வந்து பாருங்க, நதி கூட எப்படி வளைந்து கொடுக்குதோ அது மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்துல வளைஞ்சு கொடுத்து போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லா வீடுகள்லயும் நடக்கிற ஒரு சங்கதி தான். அதே மாதிரி பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் அப்படின்னு பெண்களை பத்தி நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. இருந்தாலும் பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழுமானிடா அப்படின்னு கவிஞர்கள் பலர் சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட அப்படியும் இந்த பெண்களோட அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க தான் கொஞ்சம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஆண்கள் வந்து மறதியில வந்து மன்னர். ஒரு நாள் வீட்டுல வந்து வண்டி சாவியே காணோம். தேடுன்னு தேடியாச்சு. காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. ஒரு வழியா அதை தேடி கிடைக்கல. அப்படிங்கும்போது ஒரு வண்டிக்காரரை கூப்பிட்டு அவரை வண்டி சாவி பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து படுக்க போறப்ப காலை நீட்டுறாரு. கால் பேண்ட் மடிப்புல வண்டி சாவி இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இந்த வண்டி சாவியை கூட பொறுமையா எடுத்து வைக்காத ஆண்கள் விட்டு கொடுப்பாங்களா இல்ல பெண்கள் விட்டு கொடுப்பாங்களாங்கிறத. அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல இந்த ஆண்களின் மறதிக்கு அளவே இல்லை. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல பாவம் பெண்களுக்கு ஓய்வில்லை, பாவம் பெண்களுக்கு ஓய்வில்லை. கைபேசி சாவி, கண்ணாடி மாஸ்க், பேனா கர்ச்சீப், சாப்பாடு டப்பா எல்லாம் எடுத்து கைகளில் தரணும், எல்லாம் எடுத்து கைகளில் தரணும். அப்போதும் மறதி ஓயாது. பெண்கள் வாழ்வில் தூக்கமில்லை, ஓய்வில்லை என்றும் ஓயவில்லை. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல படிப்பு பதவி பட்டம் வேலை இருந்தாலும் வீட்டில் பெண்களுக்கு ஓய்வில்லை, ஓயவில்லை இன்றும் தீரவில்லை. ஆகாசத்தில் பறந்தாலும் வீட்டில்
அடுப்படி வேலைக்கு அளவே இல்லை. ஆகாசத்தில் பறந்தாலும் வீட்டில் அடுப்படி வேலைக்கு அளவே இல்லை. விதவிதமாக சாப்பாடு டிஃபன்கள் செய்தாலும் ஆண்கள் மனதில் திருப்தி இல்லை, என்றும் திருப்தி இல்லை. பாவம் பாவம் பெண்கள் தான் விட்டு கொடுத்து அனுசரிப்ப பெண்கள் தான், என்றும் பெண்கள் தான், இன்றும் பெண்கள் தான் என்று கூறி பேச வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு இன்னைக்கு நைட் ஃப்ளைட் இருக்கு, அவர் ஊர் போய் சேரணும். ஸோ அதனால 5 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம், குயிக்காக முடிச்சிருங்க, கிறிஸ்பாக இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி 8:30 மணி நெருங்கிட்டோம். வெயிட் பண்ணுங்க, சார் கூப்பிடுவாங்க. ரொம்ப சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அழகாக வரிசைப்படுத்தி சொன்னீங்க. இந்த நகைக்கடை சொன்னீங்களே, ரொம்ப அருமையான செய்தி அது. சில லட்சங்களை எடுத்துக்கிட்டு போவோம், நகையை வாங்குவாங்க, நம்ம பர்செல்லாம் காலி ஆகிடும். புறப்படும் போது இந்த நகைக்கடைக்காரர் ஒரு பர்ஸ் கொடுப்பாரு தெரியுமா? நான் எத்தனை தடவை வாங்கியிருக்கேன் தெரியும். அந்த பர்ஸை கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக கொடுப்பாரு, ஒரு மாதிரியாக பார்த்து கொடுப்பாரு. ஆனால் ஏமாளி பையில உன் பர்ஸில் மொத்தத்தையும் கொண்டாந்து நான் வாங்கிப்பேன், இந்த காலி பர்ஸையாவது வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டு. அடுத்ததாக என்னை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம், நடுவரவில் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால் நேரடியாக செய்தி கொடுத்துருங்க. ஒரு நெருக்கடியில் நம்ம இருக்கோம். ஆனால் எனக்கு தீர்ப்புக்கு ஒரு 10 பேராக இருக்கணும். திருமதி உமா மகேஸ்வரி அவருடைய வாதத்தை மறுத்தும் தன் வாதத்தை நிறுத்தவும் நம்முடைய ஐயா சுப நீலகண்டன் வர்றாங்க. பேரே நீலகண்டன். கண்டத்தில் எதிராக பெரிய கண்டன் நான் கேட்டிருந்தேன், திருநீலகண்டம்னு எழுதிட்டாங்க. நீலகண்டன் அவருங்க மகாராஷ்டிராவில் வங்கியில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு அருமையான அறிஞர். அவர் கணக்கை மட்டும் பார்க்கல, தமிழையும் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் ஆண்கள் பிரதிநிதியாக வர்றாரு. ஒரு ஆண்களாவது கொஞ்சம் பலமாக கைத்தட்டுங்க. ஒருத்தர் சொன்னாரு, எங்க வீட்டில் ஒரே அமைதிப்பா, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அனு சரி, உன் பொண்டாட்டி பேர் என்னப்பா? அனுன்னாரு. அனு சொல்றதான் சரி அப்படின்னு சொன்னா அதுதான் அனு சரி. அனு இருக்காங்களோ, சரி, ராஜேஷ் இருக்கார், ஹரிஷ் இருக்கார். அதுல விட்டு கொடுத்து முதல்ல என் பேரு நீலகண்டன், அந்த சிவன் இவங்க என்னமோ நாங்க புடவை வாங்கிட்டு உங்களுக்கு வேட்டி வாங்கி கொடுத்தோங்கிறாங்க. அந்த ஆள் அவன் பாதி உடம்பையே கொடுத்துட்டான். அர்த்தநாரி மாதொரு பாகன் அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துட்டான், அவன் உடம்பையே பாதி விட்டு கொடுத்துட்டான். அப்புறம் இவங்க காந்தாடி கண்ணுல கள்ள கட்டிக்கிட்டு இருந்தாலும் அவ கண்ணை திறந்துருந்தா வெளியில போய் குடும்ப கட்டுப்பாடு போஸ்டரை பார்த்துருப்பா. அந்த 100 பசங்க பிறந்தே இருக்க மாட்டாங்க. அவ கண்ணை கட்டிட்டு அவனையும் குருடனாக்கி இவளும் குருடனாக்கி. இது அனுசரிப்பா? இல்ல, இது அனுசரிப்பு இல்ல, இது விட்டு கொடுத்தலும் இல்ல. 2 பேரும் சேர்ந்து குட்டையில விழுந்தாங்க. அதனால எனக்கு காந்தாரி அனுசரிச்சு போனதா நான் ஒத்துக்கொள்ள விரும்பல. அப்புறம் புடவை வாங்கினோம், வேச்சி கொடுத்தான். கல்யாணத்துக்கு போன நீ முன்னாடி போற, நான் 3 லைன் பின்னாடி வரேன். ஏன் சார் கூட போல? இல்ல டிரைவர் நினைச்சிடறாங்க கூட போனாங்க. உங்க வீட்டு டிரைவருக்கெல்லாம் அந்த மாதிரி வேட்டி வாங்கி கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி வேட்டி கிடைக்குது. இது என்ன அனுசரிப்பு? ஆண்கள் அவங்க சொன்னாங்க, இவர் விட்டுட்டு போயிடுறாரு, எங்களால தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தானே 3 முடிச்சு போட்டோம், எங்களையே மறந்துட்டோம். ஒருத்தன் கேட்டேன், என்னப்பா என்ன சாமி கும்பிடுற அப்படின்னு. எல்லா சாமியும் போச்சு, அவளைத்தான் கும்பிடுறேன் அப்படிங்கிறான். 3 முடிச்சுல 1 முடிச்சுதான் அந்த மாப்பிள்ளை போடுறான், மற்ற 2 அந்த வீட்டு பொண்ணு போடுது, ஆம்பளை போடல. அந்த பொண்ணு எதுக்கு போடுதுன்னா, உங்களை எங்களோட ஒருத்தரா சேர்த்துக்கிறோம்னு போடுது. இவங்க விட்டுட்டு வராங்களா? என்னத்தை விட்டுட்டு வராங்க? கண்ணீர் விட்டுட்டு வராங்க. அவ்வளவுதான். இங்க நகை வாங்கி சேர்க்கிறோமா? துட்டு எவ்வளவு? ஏன் துட்டை வாங்கி நகை சேர்த்துட்டோமா?
அப்புறம் ஐயா சொன்னாங்க எல்லாம் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு. கையில தான் இருக்குன்னா வளையலை பார்த்து சொல்றாரு, உங்க கையில தான் இருக்கு, கையில தான் இருக்கு. ஆண்கள் ஆண்டவன் அவர்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படைச்சிட்டாங்கிற ஒரே காரணத்தினால பெண்கள் எல்லாம் என்னமோ நாங்கள் எல்லாம் கஷ்டப்படணும், ஆண்கள் அனுசரிக்கிறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆண்களை போல விட்டு கொடுக்கிறவங்க கிடையவே கிடையாது. இன்னைக்கு எத்தனை ஆண்கள் நானும் சேர்த்து அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், அனுசரிச்சு அனுமதிச்சு வந்திருக்கோம். பிரம்மாவுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாம் நிறைய பேர் விரதமெல்லாம் வச்சு 7 பிறவிக்கும் இவர் தான் என் கணவராக வேண்டும் அப்படி. பிரம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி இந்த டேட்டா பாயிண்ட் அந்த டேட்டா பாயிண்ட் எப்படி சேர்க்கறது? நாராயணன் போய் கேட்டார் கண்ணன். ஒண்ணுமே இல்ல, புருஷன் வந்தா மாமியாரும் அவள்தான் அப்படின்னு சொல்லிடு. புருஷன் வந்தா மாமியாரும் அதுதான். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. எல்லா ரெக்வஸ்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஐயோ வேண்டாம், அந்த ஒரு பிறவியே போரும் அப்படின்னு. இலக்கியம் இதிகாசம் அப்படியெல்லாம் பார்த்தா கூட நிறைய ஆண்கள் தங்களுடைய நிலைமையை தாழ்த்தி பெண்களை முன்னேற வைத்திருக்கிறார்கள். மகாபாரத்தில் ஒரு கட்டம் வரும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எடுக்கவோ கோர்க்கவோ. துரியோதனனோட மனைவியும் கர்ணனும் விளையாடுறாங்க. அந்த அம்மா பாதியில எந்திரிக்குது. இந்த ஆள் அந்த ஆள் இடுப்புல கையில் உள்ளதோ மேகலை பிடிச்சி இழுக்கிறாரு. முத்து கீழே விழுது. அவ புருஷன் வந்துட்டான். பொண்டாட்டி இடுப்புல இன்னொருத்தன் கை கீழே முத்து. எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டான். எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டான். பொண்டாட்டி மேல ஒரு நம்பிக்கை, நண்பன் மேல ஒரு நம்பிக்கை, இது ரெண்டும் ஆண்களுக்கு இருக்கு. நேற்று காலையில பால் வாங்கும் போது லிப்ட்ல நானும் எடுத்து விட்டு அம்மாவும் சேர்ந்து இறங்கிட்டோம் ஜோடியா. அவங்களும் பால் வாங்க வந்தாங்க, நானும் பால் வாங்க வந்தேன். 2 பேரும் பால் வாங்கிட்டு ஜோடியா இறங்கிட்டோம். என் பொண்டாட்டி சொன்னான், நாளையிலிருந்து நான் பால் வாங்க போறேன், நாளையிலிருந்து நான் பால் வாங்க போறேன். அடுத்த நாள் பார்த்தா என் பொண்டாட்டியை எதிர்த்து வீட்டுக்காரரும் லிப்ட்ல வராங்க. ஏன்னா அவங்க வீட்டுல அப்படி சொல்லியிருக்காங்க, நாளையிலிருந்து நான் பால் வாங்க போறேன். இந்த வயசுலயே நம்பிக்கை இல்லைன்னா கடைசியா ஹோம்ஒர்க். இந்த லாக்டவுன் வந்தாலும் வந்தது, நிறைய வேலை ஆம்பளைகள்கிட்ட வந்துருச்சு. சும்மா தானே இருக்கீங்க, குக்கர் வைங்க. சும்மா தானே இருக்கீங்க, மிக்சிய சுத்துங்க. சும்மா தானே இருக்கீங்க, அந்த கிரைண்டரை பாருங்க. அவன் இதை விட நான் ஆபீஸுக்கே போயிடுவோமா, தெரியாதனமா விட்டுட்டான். அதனால மணி அடிச்சு விட்டது, அனுசரிச்சு போனோம், விட்டு கொடுத்து போனோம். அவங்க நிறைய பேசுவாங்க. அதனால இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான செய்தி. அதை வச்சு நான் 1 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு அருமையான இடம் அது. அங்கே நம்பிக்கை இருக்குது. நான் குடும்ப கூட்டங்களில் அதிகமாக பேசுகிறேன். கணவன் மனைவியை பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும்னு சொல்கிறேன். அப்படி தான் ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் கேட்கும் போய் மறுநாள் பாராட்டியே தேரணும்னு ஒரு வைராக்கியமாக உட்காந்துருவான் சேட்டில். அந்த வீட்டு வேலைக்காரமாக பெருகின்னு போயிருக்கு. அந்த அம்மாவே உத்து பார்த்துருக்குறான். அவன் ஒய்ஃபை பார்த்துட்டு, என்னையா அப்படி நேற்று புலவன் கூட்டத்துக்கு போய் கட்டுப்பிட்டியா, அப்படி பார்த்துங்கிற அப்படின்னா பார்வைன்னு. உனக்கு எப்பயுமே குறுக்கு யோசனை தான். நான் எதனால் பார்த்தேன்னு தெரியுமா? அந்த அம்மா கட்டிங்கிற புடவை கலரில், அதே புட்டாவில், அதே பார்டரில் நீ கட்டினா எப்படி இருக்கும்னு நான் கற்பனை பண்ணி
இந்த புடவை மாதிரி எந்த கடையிலமா வாங்கினேன்னு அட்ரஸ் கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம நீ இப்படி கேட்குறியே, மனசு கஷ்டப்படுது. அந்த அம்மா பத்திரகாளியா மாறிட்டு சண்டாள பாவி 3 வருஷமா கட்டியிருந்து நேத்தான் அவளுக்கு கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா நான் அவன் கண்ணில் படலை. அவன் வேதனைப்பட்டு என்கிட்ட வந்தான். எது சொல்றேன்னா, சில நேரங்கள்ல அப்படி ரொம்ப அழகா பேசியிருக்கேன். 2 அணிக்கதையும் பேசிட்டேன். அடுத்து வரவங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் சொல்லுமா. எனக்கு மணி அடிக்கவும் மனசு வரல. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் அதிகமா இருக்கிறவங்க. இப்ப நான் கொஞ்சம் மனசு எனக்கு தெளிவாகுது. நம்ம கஷ்டம் பரவாயில்லடா. இப்போ இதில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் நம்ம திருமதி அனுஷா ஹரிஷ், யூனிவர்சிட்டியில ரேங்க் ஹோல்டரா பரிசு பெற்ற திருமதி. அப்ப விஷ்ணு வந்து மோகினியா அவதாரம் எடுத்து தான் அவரை காப்பாத்தினாங்க. பெண்களால தான் அனுசரிக்க முடியும், அந்த ஆனாரப்பட்ட விஷ்ணுவுக்கே அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து தான் அவர் வந்து காப்பாத்தினாரு சிவனை. அந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விட்டு கொடுப்பதிலும் அனுசரிப்பதிலும் சிறந்தவர்கள் யார்? பெண்கள் தான். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? தேங்காய் சட்னி வெள்ளையா இருக்குங்க, தக்காளி சட்னி 10 ரெட்டா இருக்கும். ரெண்டுமே ஆனா இட்லிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்க, இதுலயே ஒன்று சொல்லி வைக்கிறாங்க. தேங்காய் சட்னி அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டமா, ஏன்னா தேங்காய் தன்னை எளிதில் விட்டு கொடுக்காது, கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டமா இருக்கும். இதுவே தக்காளி சட்னியை சீக்கிரம் அரைச்சிடலாம். ஆனா விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி ஒரே நாள்ல கெட்டு போயிடுது. விட்டு கொடுக்குற தக்காளி சட்னியோ ரொம்ப நாள் நல்லா நிற்குது. ஆக விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பண்பு. அதுல எப்பவுமே சிறந்தவங்க பெண்கள் தான். நீங்க தக்காளி சட்னி மாதிரி. ஆமா, நீங்க ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணமா ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 குழந்தைங்க ஆம்பளை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா போச்சு. இப்ப விடுமுறை காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வீட்டுல கூச்சலும் குழப்பமும், கையில பேட்டும் கையுமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சண்டையை சமாளிக்கிறதுக்கு அவங்க வீட்டுல யாராவது ஒரு பெரியவங்க உள்ள போனா தான் சரிட்டு வரும். ஆனா இதுவே ஒரு அந்த 2 குழந்தைங்க ஆம்பளை பெண் குழந்தைகளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரத்துல தானா அவங்க சரியாயிடுவாங்க. இந்த பெரியவங்க வந்து சமாளிக்கணும்னு கிடையாது. பெண்களுக்குள்ள தானாவே அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து அனுசரிச்சு பெரியவங்களோட இது இல்லாமையே சரி பண்ணிடுவாங்க. இயல்பாவே பெண்களுக்கு இருக்கிற அந்த விட்டு கொடுப்பதும் சகிப்புத்தன்மையும் தான் இதோட காரணம். நடுவர் அவர்களே, ஒரு பெரும்பான்மையான குடும்பத்துல ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் பாலமா இருக்கிறது யாருங்க? பெண்கள் தான் பாலமா இருப்பாங்க. ஒரு தாத்தா பேரண்ட கேக்குறாரு, ஏய் இந்த இன்ஸ்டாங்கிறாங்க, எனக்கு இந்த போட்டோ எப்படிடா போடணும் அப்படின்னு கேக்குறாங்களாம். இந்த பையன் சொல்றான், தாத்தா உனக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, என்கிட்ட இப்பெல்லாம் கேட்காத, எனக்கு நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறானோ. இந்த தாத்தா நினைச்சு பாத்துக்கிறாரு, அந்த காலத்துல நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு பேருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், பெரிய ஜிஎம்மா நம்ம இருந்திருக்கோம், ஒரு சின்ன பையன் நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காராம். அப்ப அந்த தாத்தா கிட்ட, அந்த பையன் கிட்ட வந்து, கண்ணா தாத்தா கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி பாலமா இருக்கிறது யாருங்க? பெண்கள் தான், அம்மாக்கள் தான் செய்வாங்க. அத தலைமுறை இடைவேளை இல்லாம வீட்டுல பாலமா இருக்கிறது எப்பவுமே பெண்கள் தான். ராமர் ஒரு காட்டுக்கு கிளம்புறதுக்கான கட்டம் வந்துருச்சு. ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கிளம்ப சொல்லிட்டாங்க. சீதையும் ராமர் கிட்ட அனுமதி வாங்கி காட்டுக்கு கிளம்புறதுக்கு அனுமதி பெற்றுட்டாங்க. லக்ஷ்மணர்கிட்ட அவங்க அம்மா கிளம்பு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தன்னோட அண்ணனுக்கும் அண்ணிக்கும் சேவை செய்யறதுக்காக கிளம்பிட்டாரு. எனக்கு முன்னாடி இருக்கிறவர் பேசினாரு, எல்லாரும் பெண்கள் கிட்ட சொல்லிட்டு தான் வரோம், சொல்லிட்டு தான் கிளம்புறோம்னு. அன்னைக்கு லக்ஷ்மணர் சொல்லாமையே கிளம்பிட்டாரு ஊர்மிளை கிட்ட. ஆனா தன்னை அந்த செய்தி கேட்ட ஊர்மிளை எந்த வித இதுவும் கவலையும் படாம தன்னோட கணவனோட அந்த 14 வருஷம் அவனோட கடமைக்காகவும் அந்த தன்னோட அண்ணா அண்ணியோட சேவைக்கு தான் எந்த இதுவும் அனுபவம் இருக்கக்கூடாது, தன்னால எந்த துன்பமும் வரக்கூடாதுன்ட்டு 14 வருஷம் சன்னியாசியாகவே வாழ்ந்து இருந்திருக்கா ஊர்மிளை. இப்படி இதுதாங்க அனுசரிப்பு, இதுதாங்க விட்டு கொடுக்கறது.
ஏன் இப்ப இருக்கிற நடைமுறை காலத்துல எடுத்துக்கோங்களேன், ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்துருச்சு. கொரோனா காலத்துல என் பையன் 2 வருஷம் எல்கேஜி யூகேஜி ஆன்லைன்ல தான் படிச்சான். இந்த 5 வயசு பையனை உட்கார வச்சு சிஸ்டம் முன்னாடி எழுதுடா படிடா சொல்லுடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. ஒரே ஒரு நாள் நடுவுல ஒரு நாள் எனக்கு முடியலங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட சொன்னார்னா ஒரே வார்த்தை தான், லீவ் போட்டுருமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். இவங்களை வச்சு நான் 2 வருஷம் நான் எல்கேஜி யூகேஜின்னு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பேசுறாங்க நடுவர் அவர்களே. இங்க 3 பேர். ஒரே ஒரு கேள்வி, கடைசியா ஒரு இதை கேட்டு முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது ஒரு விசேஷ ஃபங்க்ஷன் விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் அந்த வீட்டுல உங்க இதுல இருந்து வேற இடத்துக்கு படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் படி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு குறை வரும். தூக்கம் வரல, இடம் மாறி போயிடுச்சு, தூக்கம் சரியில்லை, இப்படி என்ன மாத வச்சுட்டு நாளையிலேருந்து நான் என் பிளேஸ்ல தான் என்னோட இடத்துல தான் எனக்கு நல்லா நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்னு அவ்வளவு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நடுவர் அவர்களே, 22 வருஷமா நாங்க வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்து புது வீடுன்னு இல்லாம புது உறவுகளையும் புது சொந்தங்களையும் ஏன் சாப்பாட்டுல இருந்து எல்லாமே புதுசா மாத்தி இவ்வளவுத்தையும் சமாளிச்சு சண்டை வராம எல்லாம் அனுசரிச்சு போயிருக்கோம். இதுக்கு பேர் தாங்க அனுசரிப்பு, இதுக்கு பேர் தான் விட்டு கொடுக்கறது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு கவிஞர் அழகா எழுதியிருக்காரு, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, விட்டு கொடுத்தல், தியாகம், பொறுமை, நிதானம், கருணை, காதல், பாசம், இவ்வளவு உணர்வுகளையும் வச்சிருக்கவங்க தான் பெண் அப்படின்னு எவ்வளவு அழகா சுருக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆக விட்டு கொடுக்கறதும் அனுசரிக்கிறதும் வாழ்க்கை சிறக்க மிகுந்த சிறக்க வழிகள். அந்த வழிகள்ல ரொம்ப சிறப்பா இருக்கிறவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, இப்ப கூட நான் சீக்கிரம் முடிச்சுட்டேன் அனுசரிக்கிறதுக்காக, நேரம் அனுசரிக்கிறதுக்காக. நன்றி, வணக்கம். இந்த லாக்டவுன் எல்லாம் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் முதல் லாக்டவுன் முடிஞ்சுது, அப்புறம் ஆபீஸ்ல இருந்தாங்க, கொஞ்சம் போனாங்க. திருப்பி 2வது அலையில லாக்டவுன்னு நாளையிலேருந்து லாக்டவுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை இந்த லாக்டவுன் எத்தனை மாதம் ஆகுமோன்னு நினச்சேன். ஒருத்தன் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், நேரடியாக பார்ப்போம்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போய்க்கிறான். அந்த அம்மா வீட்டுக்காரம்மா, அந்த ஃப்ரெண்டினுடைய வீட்டுக்காரம்மா கண் கலங்கி இருந்துருது வாசலில். என்னம்மா ஆச்சின்னு, போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டை அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே போய் பெட்ரூமில் பார்த்துருக்கான். இடது காலில் மாவு கட்டு போட்டு படுத்துங்க. என்னடா ஆச்சுன்னா, எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு, வாசலில் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பேசுறது கேட்காது, கதவை சாத்துன்னா. கதவை சாத்திட்டு போன லாக்டவுனில் நான் பட்டப்பாடு எனக்கு தாண்டா தெரியும். ஒரு வேலை கூட அவன் செய்யலை, மொத்த வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சேன். நாளையிலேருந்து லாக்டவுன் சொன்னான். என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதறி போனேன். ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு கட்டு போட்டு விடுன்னு கேட்டேன். அவரும் நட்பு காரணமாக என் காலில் கட்டு போட்டு விட்டாரு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டு அம்மா சொல்லிச்சு, 45 நாளைக்கு பெட்டை விட்டு எந்திரிக்காத, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. அவனுக்கு கோவம் வந்துருக்கு. ஃப்ரெண்டானே இதை பற்றி ஒரு வார்த்தை ஃபோனில் சொல்லியிருந்தா நானும் ஒரு கட்டு போட்டு வந்துருக்குனா இல்லை. லாக்டவுன்னு பேர் எவ்வளோ பிரச்சனை அழகாக சொன்னாங்க, ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஐயா பிரபாகர், சிறு தொழிலதிபர், ரொம்ப அற்புதமான மனிதர். குறிப்பா கணவர் மேட்சிங் அமையாததுனால மேட்சிங் பிளஸ் போட்டுக்கிட்டு இருக்க வந்த எனது அருமை சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் சொல்லல, உமா சகோதரி சொன்னாங்க, கீழே இறங்குவாங்க, கவனிச்சுக்கங்க. நடுவர் அவர்களே, சகோதரி உமா வந்து கல்யாணத்தை அன்னைக்கே மேட்சிங் பிளஸ் போட்டிருந்தாங்க. ஆமா, அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பாவம், நல்ல மனுஷன். மறதின்னு சொன்னாங்க. என் நண்பர் நரசிம்மனுக்கு மறதிக்கு காரணமே நீங்க தானேங்க. உங்களை பார்த்து மற்றதெல்லாம் மறந்துட்டாரு. அடுத்து சகோதரி அனுஷா சொன்னாங்க, விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்தார். ஒரு கேள்வி, இவங்களை பார்த்து மறந்துனா இவங்கள மறந்தாங்களா
மற்றதை மறந்தா எல்லாத்தையுமே மறந்துடுவாரு. விஷ்ணுவும் மோகினி அவதாரம் எடுத்து வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். விஷ்ணு யாருங்க? ஆண் தான். விட்டு கொடுத்தது யாருங்க? அங்க அனுசரிச்சது யாருங்க? இவங்க தான் குடும்பத்துல சண்டை வராம காப்பாற்றுவாங்களாம். இருக்கட்டும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் சொல்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்று மீசைக்காரன் கூறினான். இன்று நமது நாட்டு பொருளாதாரத்தையே வெண்டடிக்காரர் பெண்கள் கையில் கொடுத்தார். நாட்டு பொருளாதாரம், வீட்டு பொருளாதாரம் அனைத்தையும் விட்டு கொடுத்தது ஆண்கள் தான். அதுக்கடுத்து அனுஷா சகோதரி சொன்னாங்க, லக்ஷ்மண் வந்து வீட்டில் சொல்லிட்டு போகலாம் கிளம்பும்போது. அவனுக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமா? ஒன்று அம்மாவோட பிரச்சனை, அண்ணனோட பிரச்சனை, அண்ணியோட பிரச்சனை, ராஜாங்கத்தை விட்டு போகிற பிரச்சனை, இத்தனை பிரச்சனையில அவன் போயிட்டு இருக்கான். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் பைக்கில் வந்து தன்னோட ஃபேமிலியை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள், டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிறுத்துறாரு. நிறுத்தி லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டார். லைசன்ஸ் இல்லை, நான் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில் அப்படின்னோடனே கான்ஸ்டபிள் அலோவ் பண்ணிடுறாரு. கிளம்பி போடுறாரு. பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு, ஏங்க அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை நீங்களும்? அரே அவனே பிரச்சனையை சுமந்துட்டு போகிறான், நான் வேற ஏன் அவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால அந்த மாதிரி தான் லக்ஷ்மண் எனக்கும் அதே நிலைமை தான் அவனுக்கு நடந்தது. அதனால தான் சொல்லாமல் கிளம்பினான். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பிற்கு வந்து ஆக்சுவலாக பட்டிமன்றமோ தீர்ப்போ இதெல்லாம் தேவையில்லை. என்ன நினைச்சாரோ நம்ம தமிழ் சங்கத்தோட தலைவரும் நிர்வாகிகளும், இந்த 3 பேரை பார்த்தோன்னா தான் எனக்கே தோணுது, இந்த 3 பேர் 30 பேரை ஆயிடக்கூடாதே. திருப்பி திருப்பி பெண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுனால தான் உங்களை மாதிரி நல்லா படித்து அப்துல் கலாம் ஐயாட்டேருந்து அவார்டு வாங்கின உங்களை வச்சு இவங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரல, விட்டு கொடுக்கறதுலையும் அனுசரிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. கைகேயி விட்டு கொடுக்காதனால தான் ராமர் காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. கரெக்டா? காட்டுக்கு போன இடத்துல சீதை வந்து அடம்பிடிச்சதுனால சீதையை கூட்டிட்டு போனாங்க. போன இடத்துல எனக்கு மானை பிடிச்சி கொடுன்னு கேட்டாங்க. மானை பிடிக்கிறதுக்காக அவர் வந்து காட்டுக்கு போனார். போன நேரத்தில் அங்கே சீதை அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே காவலுக்கு இருந்த லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க, அண்ணனை போய் பார்த்துட்டு வந்தே. லக்ஷ்மணனுக்கு அந்த ஆண்களுக்கு இருக்கிற காமன் சென்ஸ், அண்ணி இது அண்ணனோட குரல் கிடையாது, வாய்ஸ் கிடையாது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னார். கேட்கல. ரொம்ப அவரை திட்டி போக வச்சாங்க. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு, ஒரு கோட்டை கழிச்சு அண்ணி இதுக்கு இதை தாண்டி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் ராவணன் வந்துட்டான். இவங்க திருப்பியும் சொல்ல கேட்காம கோட்டை தாண்டினாங்க. ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? யாரால வந்தது? இந்த பெண்கள் விட்டு கொடுக்காதனால தான் பிரச்சனை. அதனால எத்தனை பிரச்சனை? யுத்தங்கள், பொருள் சேதம், உயிர் சேதம், 10வதுக்கு நாடே அழிஞ்சு போச்சுங்க. காரணம் யாரால? பெண்கள் விட்டு கொடுக்காதனால. உண்மையா இல்லையா? அப்புறம் அது விடுங்க, சரி, இது புராண காலத்தில் நடந்துச்சு. நம்ம காலத்தில் ஜீன்ஸ் யாரோட ட்ரெஸ்ஸுங்க? விட்டு கொடுத்தோமா இல்லையா? அவங்க போட்டுட்டு இருக்காங்க. டிஷர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கூட அவங்க விடலைங்க, நம்ம விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். பொதுவாகவே பெண்கள் வந்து குழந்தைய வந்து 10 மாதம் சுமக்கிறாங்க. ஒரு தந்தையா, ஒரு மகனா, அதில் உள்ள கஷ்டங்கள் எனக்கு தெரியும், நான் உணர்றேன். ஆனால் 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையின் முழு சுமையையும் ஆண் தான் சுமக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆண் வந்து அந்த குழந்தைய எப்படி, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பெண் குழந்தைய தூக்கும்போது இடுப்புல தூக்குவாங்க. அந்த குழந்தையோட உயரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உயரத்துக்கு தான் இருக்கும். ஆனால் ஆண் அந்த குழந்தையை தோளில் சுமப்பான். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தன்னை விட உயரமாகவும் அந்த குழந்தையோட பார்வை உயரமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தந்தையின் எண்ணம். அது மகனோ மகளோ குழந்தையும் உயரத்தில் சுமப்பது அவன்தான், தோளில் சுமப்பதும் அவன்தான். பொதுவாகவே ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் பெற்றோருக்காக விட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது மனைவிக்காக விட்டு கொடுக்குறாங்க, பிறகு வாழ்க்கையை குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கிறார்கள். இப்படிதான் விட்டு கொடுப்பதும் அனுசரிப்பதும் ஆண்களே ஆண்களே ஆண்களே. நான் ரொம்ப கட்ஷாட் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம தான் விட்டு கொடுக்கணும், நமக்கு அது பழகி போனது தான் அது. ஸோ என் பொண்ணு தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கா,
அவள் வந்து பொதுவாக நிறைய புக்ஸ் படிப்பா, படித்ததுக்கப்புறம் என்னோட ஷேர் பண்ணுவாள். சமீபத்தில் நடுவர் அவர்களே என்கிட்ட ஒரு புக்கை படிச்சுட்டு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஏன்பா பொதுவாக ஆண்கள் வந்து டாமினேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தா இந்த சுயமரம்னு ஒன்று அந்த காலத்துலலாம் நடந்திருக்கு. சுயமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் ஆணை செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி? அவங்களுக்கு வேணுங்கிற அளவில் குவாலிஃபிகேஷன், வில்லோட மாட்டடக்கு, கள்ள தூக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படியெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வச்சு அதில் ஜெயிக்க வச்சு தனக்கு பிடித்த கணவனை, தனக்கு பிடித்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது பெண்கள் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கரெக்டா? அப்படி இருக்கும்போது அவ ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அவன் கொடுத்தா போதுன்னு நினைக்கிறேன். என்ன சந்தேகம் கேட்டான்னா, ஏப்பா உன்னைய பார்த்தாலும் டாமினேஷன் மாதிரி தெரியல, வீட்டில் புராண காலத்தில் பார்த்தாலும் தெரியல, இதில் எப்படி அவங்க டாமினேஷன் ஆண்கள் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. ஸோ எனக்கு இதை நடுவர் தான் இதை வந்து பிரிய வைப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்து இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன். எங்களோட செய்தி வந்து சோடா பாட்டிலில் உள்ள சோடா மாதிரி. இவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, அந்த சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், புஷ்ஷுன்னு நிறையா வரும், வெளியில் வந்து அடங்கி போயிடும். அதில் எந்த விதமான இதுவும் இருக்காது. பட் பாட்டில் இருக்கிற சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதான் எங்களோட கருத்து. அதை பருகுவோம், ஆனந்தமாக இருப்போம். இறுதியாக ஒன்று சொல்கிறேன் உங்களோட அனுமதியோட. தீர்ப்பு எந்த பக்கம் வந்தாலும் கவலை இல்லை, நான் சந்தோஷம்தான் படுவேன். நடுவரையா நீங்களும் ஆண்டான், நம்ம பக்கம் நீங்கள் திருப்ப கொடுத்தீங்கன்னா நம்ம உண்மை ஜெயிச்சிருச்சுன்னு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். சப்போஸ் நீங்கள் அந்த பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்த பெருமை நமக்கு. எப்படியோ வெற்றி நமதே. வாழ்க வளமுடன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். ஜெய்ஹிந்த். இப்படி படிடா, அப்படி படிடா, இப்படி எழுதுறான்னு அவனே ஒரு நாள் வருத்தப்பட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறான். எங்கள் வீட்டம்மா எப்போ பார்த்தாலும் பார்க்குறப்பெல்லாம் புத்தி சொல்கிறாருமா, அப்பா எப்போ நிறுத்துவாருன்னு. அவருக்கு புத்தி வந்து நிறுத்திடுவாருன்னா கவலைப்படாத, அன்னைக்கு விட்டத்தான் புத்திமதி சொல்கிறது. இதெல்லாம் ஒரு கலந்துரையாடல், அவ்வளோதான். தவிர ஒன்றும் இல்லைங்க. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தான் தெரியும்ன்றதுலாம் கிடையாது. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். பரவாயில்ல, இவர் வீட்டுக்குள்ளே எப்படி பவ்யமாக இருப்பாருன்றது இப்போ தான் தெரியுது. அடக்க உடக்கமாக இருப்பார் போல இருக்குது. பிரபாகரன் வாழ்க, நல்லா இருக்கணும். இப்போது இவரை எதிர்க்கிற சிறப்பு, தாய் 8 அடின்னா குட்டி 16 அடின்னுவாங்க. நம்ம செல்வி ஸ்ரீவித்யா ஐயரை ரொம்ப அருமையாக எம்ஐடி காலேஜில் படிக்கிறாங்க. புத்தகம் வாசிக்கிறதுல ரொம்ப விருப்பமானவங்க. அது ஒரு வஞ்சகர் பாலாஜி அங்கிலப்பா, வரும் தீர்ப்பை எதிர்கொள்ளப்பா. இன்னைக்கு அவருக்கு ராசி பலன்ல பெற்ற மகளாய் சீரடி வாயின்னு இருக்குது. மக்களே, சமீபத்துல நம்ம எல்லாரையும் லாக்டவுன் ஒரு விஷயம் வந்து ஒரு கலக்கிட்டு போயிடுச்சு. அந்த லாக்டவுன்ல எங்க வீடு வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஆஃபீஸா, எனக்கு ஒரு ஸ்கூலா, எங்க பாட்டி தாத்தாக்கு ஒரு ஹாஸ்பிட்டலா, எங்க வீட்டுக்கு ஒரு மளிகை கடையா, அது எல்லாவும் மாறி இருந்தது. ஆனா அந்த லாக்டவுன்ல கூட மாறாத ஒரே விஷயம்னா எங்க அம்மாவோட வழக்கமான ரூட்டீன் தான். எங்க அம்மா எப்பயும் போலவே சமைச்சு தேய்ச்சு தோச்சு ரிப்பீட், சமைச்சு தேய்ச்சு தோச்சு ரிப்பீட், சமைச்சு தேய்ச்சு தோச்சு ரிப்பீட் லாக்டவுன் ஓட்டிட்டாங்க நடுவர்களே. அப்புறம் எனக்கு அதிகமாக பிடித்த ராமரை பத்தியும் அதை விட அதிகமாக பிடித்த சீதா பிராட்டியை பத்தியும் நிறைய பேச்சு வந்தது. அந்த ஒரே காரணத்துக்காக நான் ஒரு பாயிண்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருக்கும் காமிக்கப்பட்ட சீதை, பிக்சரைஸ் பண்ண சீதை எப்படின்னா, சீதை வந்து ரொம்ப பயந்த சுபாவம், ஆயுதம் பயன்படுத்த தெரியாத சீதை தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா நான் நம்புற சீதை எப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த சீதை தான் நான் நம்புறேன். எங்க அப்பா சொன்னாரு, ராவணன் வந்து சீதையை தூக்கினதுக்கு காரணம் சீதை விட்டு கொடுக்காததுனாலதான் அப்படின்னு சொன்னாரு. ராவணன் சீதையை தூக்கினதுக்கு காரணம் அந்த இடத்தில் ராவணன் ராவணனாகவே வராமல் ஒரு பிக்ஷுவாக வந்ததுதான். அந்த இடத்தில் ராவணன் ராவணனாகவே வந்திருந்தால் சீதை கையாலே ராவணனோட தகனம் நடந்திருக்கும் நடுவர் அவர்களே. அப்புறம் நாங்க சமீபத்துல விட்டல்தாஸ் மகாராஜோட கீர்த்தனைக்கு போயிருந்தோம். நிறைய பேர் இங்கேருந்து வந்திருப்பீங்க. அதுல அவர் ஒரு அழகான விஷயம் சொன்னாரு. துக்காராம் மகாராஜ்க்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிருந்தது. சில காரணத்துக்காக முதல் மனைவி இறந்து போயிடுறாங்க. இரண்டாவதா அவ்வல்லாய் ஜீஜாபாய் அப்படிங்கிற ஒரு மனைவியோ அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட திருமணம் நடக்கிறது.
துக்காராம் மகாராஜ் எப்படின்னா கண்ணை மூடினா விட்டல், கண்ணை திறந்தா விட்டல். அவ்வல்லாய் ஜிஜாபா என்ன பண்றாங்க, இப்படி இருந்தா எப்படிடா குடும்பத்தை ஓட்டுறது அப்படின்னு நினைச்சு 10 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி அதுலேருந்து வர பணத்துல துக்காராம் மகாராஜுக்கு சமைச்சு போட்டு நீங்க போய் பஜனை பாடுங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொன்ன அப்படிப்பட்ட பெண்மணி வாழ்ந்த இந்த மண்ணுல, இந்த புனே நகரத்துல இருந்துட்டு பெண்கள் விட்டு கொடுப்பதில் சிறந்தவர்கள் இல்லை என்று சொன்னா எந்த விதத்துல நியாயமாகும் நடுவர் அவர்களே? அப்புறமா எங்க அணியிலேருந்து ஒருத்தர் சொன்னாங்க உரிமையை எப்படி விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா வந்து போலீஸ் எல்லாம் இழுத்துட்டு வந்தாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரித்திரம் சொன்ன மறந்த விஷயம் நான் ஒன்று சொல்றேன். லக்ஷ்மணன் போறாரு, லக்ஷ்மணன் வந்து ரட்சிக்க போறாரு. அப்ப லக்ஷ்மணன் வந்து ஆக்னி எடுக்கிறாரு. 14 வருஷம் வனவாசத்துல நான் தூங்க மாட்டேன்னு ஒரு ஆக்னி பண்றாரு லக்ஷ்மணன். ஊர்மிளை வந்து அந்த 14 வருஷமும் அயோத்தியில தூங்கிட்டே இருந்தா மக்களே, அதை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. அந்த இடத்தில் ஊர்மிளை தான் விட்டு கொடுத்தால் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. அப்புறம் என்னோட வில்லை எனக்கே விட்ட மாதிரி நான் எங்க அப்பாட்ட ஏதோ சுயம்பரத்தை பத்தி சொன்னதாக அவர் சொன்னார். உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான். அதுல நான் ஒரு உள்குத்த வச்சதை அவர் கவனிக்கல போல. ஏன் அப்படி சுயம்பரம் வச்சாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஏன்னா புத்திசாலித்தனமா பக்குவமா ஒரு பெண்ணால மட்டும்தான் ஒரு ஆணை சூஸ் பண்ண முடியும். ஒரு ஆணால ஒரு பெண்ணை சூஸ் பண்ண முடியவே முடியாது மக்களே. அப்புறம் நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு டீச்சரா இருந்தவர் தான், நீங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண் குழந்தையும் படிக்க வைப்பாங்க, பெண் குழந்தையும் படிக்க வைப்பாங்க. அந்த 2 பேரும் கிராஜுவேஷன் முடிச்சிடுறாங்க. பெண் குழந்தை போய் அம்மா அப்பா கிட்ட சொல்றது, நான் இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஹையர் பிஜி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கல்யாணத்துக்கும் நான் செலவு பண்ணணும், இந்த நேரத்துல நீ பிஜி படிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, நான் படிப்பை நிறுத்திடுவா. ஆனா அந்த நேரத்திலயும் அந்த பெண்மணி வந்து அதை பெருமையாவும் பொறுமையாவும் எடுத்துட்டு அதையும் விட்டு கொடுத்துருவாங்க. அந்த பையனை படிக்க வச்சிருவாங்க, அவனும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த பையன் திருப்பி வந்து அதே அம்மா அப்பாவை ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு, முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற செய்தி நம்ம கேட்டது இல்லையா? இந்தியா இஸ் ரைசிங் வித் நம்பர் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். சமீபத்துல ஒரு நியூஸ் பண்ற, அதை பத்தி நம்ம வருத்தப்பட்டது இல்லையா நடுவர் அவர்களே? அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆணும் அம்மா அப்பாவும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பின வரலாறு இல்லை. சரி, அதை விடுங்க நடுவர் அவர்களே. சமுதாயத்தை பத்தி பேசல. இந்த பதில் அழகான பதில். வீட்டுக்கு வாங்க நடுவர் அவர்களே. வீட்டுல முதல்ல சாப்பிடுறது யாருங்க? நம்ம அப்பா, தாத்தா, அண்ணன், தம்பி, ஒரு ஆண்மகன் தானேங்க முதல்ல சாப்பிடுறாங்க. நம்ம அம்மா நம்மளுக்கு சாப்பாடை போட்டுட்டு வயிறு நிறையலனாலும் மனசு நிறைஞ்சிருக்கும் நம்ம அம்மாக்கு நடுவர் அவர்களே. ஒருவேளை எல்லாம் எப்படி இதுன்னு டெஸ்ட் பண்றாங்களோ. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா தலைப்புக்கு மாறுபட்டு இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆண் படிச்சான் அவன் நல்லா இருப்பான், ஒரு பெண் படிச்சா அவ குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லி பெண்களை படிக்க வைங்க, பெண்கள் படிங்கன்னு சொல்லி, பெண்கள் தான் விட்டு கொடுப்பதில் சிறந்தவர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு சூப்பர். இந்த மூணுமே அருமையா பேசுறாங்க. அவங்கவுங்க ஏஜ் லெவலுக்கு அவங்கவுங்க வார்த்தைகள் வந்தது பார்த்தீங்களா? என்ன அழகா பேசினாங்க, ரொம்ப அருமை. இந்த அணியில நிறைவு சித்திரைக்குமார் வாங்க. ஆனா அந்த திருமணத்தன்னைக்குன்னு மணமகன் வந்து முன்னாடியே உட்காந்துருவாரு. மணமகளுக்காக 1.5 மணி நேரம் காத்துட்டு அங்கேயே நம்ம பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கோம். ஐயா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தீங்க, பிரபாகர் சார் பேசிக்கிருந்தாப்புல. பிரபாகர் சாருக்கு பின்னாடி அவங்க மக பேசினாங்க. பாருங்க, வளர்த்த கிடாயே மார்பிளம்ன்ற மாதிரி அப்ப கூட அவரை வந்து அனுசரிச்சு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் மகளை வளர்த்து விட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் ஆகும். ஐயா, இந்த காலத்துல வந்துட்டு இளைஞர்கள் வந்து பிறந்த உடனே அப்பா அம்மா வளர்த்துட்டு இருக்கும்போது இளைஞர்கள் என்ன செய்றாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாடு போய் சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாத்தையும் விட்டு அவங்க சம்பாதிச்சு திருப்பி வர்றாங்க. அது திருப்பி வந்து மறுபடியும் என்ன செய்றாங்க, திருமண வாழ்க்கை, திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்ச உடனே மறுபடியும் வெளிநாடு போறாங்க. வெளிநாடு போயிட்டு எல்லா உறவுகள், தன் பெத்த குழந்தைகளை கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டுல இருந்து வாழ்ந்து சொந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா இருக்காங்க. அது மட்டும் என் நடுவர்களே, அர்த்தமுள்ள இந்து மதத்துல கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்ப சுகம்ங்கிற ஒரு இதுல சொல்லியிருக்காப்புல, இந்து மங்கையர் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எப்படின்னா,
இரவு நேரம் ஆனவொடனே அறுசுவை உணவு கொடுக்க வேண்டும். ஒரு சுவை உணவே கிடைக்கலையா நம்மளுக்கு? அறுசுவை உணவு எங்கேயா கிடைக்குது? ஐயா, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றாங்க. வாழ்க்கையே அப்துல் கலாம் ஐயா விட்டு கொடுத்துருக்காருயா இந்த உலகத்துக்காக. பெண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா விட்டு கொடுத்துட்டு போறோம், நாங்க விட்டு கொடுத்து போறோம்னு. ஆனா அப்துல் கலாம் ஐயா வந்து அவர் வாழ்க்கையே விட்டு கொடுத்து போயிருக்காரு. இதை காட்டிலும் என்னையா வேணும்? ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு தடவை ரயிலில் போயிட்டு இருந்தேன்னா, போயிட்டு இருக்கும்போது 2 பெண்கள் என்ன செஞ்சானாக்க 2 பேத்துக்கு சண்டை ஆயிடுச்சு. என்ன ஆச்சுனாக்கா அந்த அம்மா படுக்கணும்னு சொல்லுது, இந்த அம்மா நான் உட்காரணும்னு சொல்லுது. 2 பேத்துக்கு சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாப்புல, ஐயோ இது என்ன பொண்ணு மாதிரியா பேசுது, பேய் மாதிரி இல்லைங்க பேசுது அப்படின்னு. பேய் மாதிரி இல்லைங்க, அது உண்மையிலே பேயதே அப்படின்னு. எப்படிங்க கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னா, அதை கட்டிட்டு குடும்பம் நடத்துறதே நான் தாங்க அப்படின்றாங்க. எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வருஷத்தில் 6 மாசமா மாலை போட்டுக்கிட்டே இருப்பார். நாங்கள் போய் என்ன மாமா எப்போ பார்த்தாலும் மாலை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு. என்ன செய்ய சொல்றீங்க? மாலை போட்ட பார்த்து வாங்குங்க, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, சாப்பிடுங்க சாமின்னு சொல்றாங்க. அந்த 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா எந்த மரியாதையுமே இல்லை போ அப்படின்றாப்புல. உண்மைதாங்க. 48 நாள் விரதம் முடிஞ்சா எங்கடா வைப்பேன்? ஐயா, பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போற விட்டு கொடுத்து சொல்றாங்களே, குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தவனே எப்படி தாளாட்டுறா தெரியுமா? 6 ஆறிடரோ 6 அடிச்ச சொல்லி எழுது. அத்தை அடிச்சாலும் அல்லிப்பு சண்டாளி, மாமே அடிச்சாலும் மல்லிகைப்பூ சண்டாளி. அங்கேயே போட்டு கொடுக்குறாங்களா விட்டு கொடுக்குறாங்களா? ஸ்டார்டிங் அங்கேயே உருவாயிருது, அங்கே போட்டு தானே கொடுக்குறா, விட்டு கொடுக்கலையே. ஐயா, நான் என் நண்பர் வீட்டுக்கு விருந்துக்காக கூப்பிட்டுருந்தாப்புல, 2 பேரும் போயிருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அந்த அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு டேஸ்ட் பாருங்க என்று சாப்பிட எல்லா சாப்பாடுமே வச்சுருக்காங்க. அப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க அப்படின்னு. எப்படி குமார் இருக்குது? சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் சாப்பிட்றாரு, நானும் சாப்பிட்றேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவர் என்னையை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். 2 பேரும் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் சாப்பிட்டோம். சாப்பிட்டு 2 பேரும் வெளில வந்தோம். வெளில வந்தோடனே கேட்டார், அந்த நண்பர் கேட்டார், என்ன குமார் உப்பு இல்லை உரப்பு இல்லை ஒன்றுமே இல்லை, எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு. என்னங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்கள் மனைவியை குறை வர்றதுக்கு எனக்கு வந்து மனசில் எதுவுமே இல்லைங்க. முதல்ல வந்து நான் வந்துட்டு குறை சொன்னால் அவங்க மனைவி சங்கடப்படுவாங்க தாங்க, நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்களே என்னோட மனைவியை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் என்னோட மனைவியை குறை சொல்ல விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருமே விட்டு கொடுத்தாங்க வந்தேன். நான் என் நண்பர் நானும் இன்னொரு நாள் போயிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன் நண்பர்கிட்ட, என்ன நண்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லையா சாப்பிடல அப்படின்னு. ஏன் சாப்பிடல அப்படின்னு. மாவு ஆட்டலை அப்படின்னு மொட்டையா சொன்னாப்புல. மாவு ஆட்டலைன்னா என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்னு. இல்லை மொத்தத்தில் மாவே ஆட்டலை எப்படி நான் டிஃபன் சாப்பிட்றது அப்படின்னு. சரிவா, உங்கள் வீட்டில் தான் மாவு ஆட்டலை, என் முன்னாடி வச்சு மாவேனாச்சும் ஆட்டி வச்சிருக்கா, 2 பேரும் தோசை சுட்டி சாப்பிடணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுருக்கான். ஐயா, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். அவர் நகைச்சுவை சாம்பவான் சந்திரபாபு அவர்களை பற்றி. அவர் என்னன்னா, அவர் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பெண்ணை வந்து மதுரையில் ஒரு சம்பவத்தில் பார்க்குறாப்புல. அப்போ உடனே அந்த பெண் அவர் வந்து காதல் வந்துருச்சு. உடனே கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடிச்சு 2 மாதங்கள் ஆகுது. 2 மாதம் ஆன உடனே அந்த அம்மா வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னமாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. நான் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போதே நான் வந்து முன்னாடியே ஒருத்தரை காதலிச்சேன், அவர் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் எல்லாருமே பொய்யானவன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் உண்மையானவனாக இருக்கீங்க, அதனால உங்களை வந்து பொய்யான வாழ்க்கையை காட்டி உங்களை ஏமாற்ற விரும்பலை. அதனால நான் முன்னாடி யாரை காதலிச்சேனோ அவரோட வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரபாபுட்ட அந்த மனைவி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சந்திரபாபு என்ன சொல்கிறாரு, அவர் கல்யாண திருமண நாளைக்குன்னு எவ்வளவு கிஃப்ட் வந்துச்சோ அதை எல்லாமே எடுத்துக்கிட்டு நகை பணம் பொருள் அவ்வளவு மொய் பணம் எல்லாத்தையும் எடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்து, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொச்சினில் போய் கப்பல் ஏற்றி விட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து அழுத்திட்டு விட்டு கொடுத்துட்டு வந்தாருங்க. இதை காட்டில் வேறு என்னங்க வேண்டி விட்டு கொடுக்குறதுக்கு? ஐயா, ஒரு கூட்டு குடும்பத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கணவன் மனைவி அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லா உறவுகளோட வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ குடும்பத்தில் வந்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிரும். அப்போ வந்துட்டு தம்பிக்கு வந்து சம்பளம் ஆயிருக்காது. அப்போ அந்த அண்ணன் சொல்லுவார், ஏதாச்சும் ஒரு இந்த மாதத்தில் வந்துட்டு ஒரு 2000 ரூபா சேர்த்து கொடுப்போம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுக்கவே முடியாது. யார் சம்பாத்தியத்தை யார் அனுபவிக்கிறது அப்படின்னு சொந்த பந்தங்களை அந்த இடத்துல கூட விட்டு கொடுக்குறது இல்லையா? ஆகவே இந்த வாழ்க்கையில வந்துட்டு அதிகமாக விட்டு கொடுப்பதுக்கு போறது ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில சோவனர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதோடு சேர்ந்து நம்மளோட உறுப்பினர் திரு முரளி அவர்கள் அவரோட பெர்ஃப்யூம் ஃபேக்டரியில இருந்து பெர்ஃப்யூம் வந்து அவர் நம்ம
உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு நினச்சாரு. அவருக்கு உங்கள் எல்லோரோட சார்புலையும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீழே உணவு அருந்தும்போது இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்குமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப நேரமாக அவங்கள காக்க வச்சுட்டு இருக்கோம். ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் நம்ம இவ்வளோ நேரம் நமக்காக நேரம் கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார். எங்கள் அனைவரோட சார்பிலையும் அவங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுத்து அனைவரும் நன்றாக மனதார எங்களை ஆசீர்வதித்து விட்டு செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். கடந்த 2.5 ஆண்டுகளாக ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். இறையருளால் மீண்டு இருக்கிறோம். தமிழையும் மீட்டெடுக்கிற மிகப்பெரிய முயற்சியில் அவர் திட்டமிட்டு அழகாக இதை நிறைவேற்றியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து நிறைவு வரையில் மிகப்பெரிய வெற்றியை இந்த விழா கண்டிருக்கிறது. அதனால் இறைவனுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு 6-7 நிமிடத்தில் நான் நிறைவு செய்கிறேன். நிறைய போதுமான செய்திகளை 2 அணியிலையும் எடுத்து சொன்னாங்க. பொதுவாக பார்த்தோம்னா உலகத்தில் இறைவனுடைய படைப்பு ஒரு ஆச்சரியமானது. ஆண் நெருப்பின் அம்சம், பெண் நீரின் அம்சம். இப்போ சார் நீலகண்டனை தொட்டால் உடம்பு கனகனன்னு இருக்கும். ஒரு பெண்ணை தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அவங்க நீரின் அம்சம், இது நெருப்பின் அம்சம். சின்ன குறை இருந்தால் கூட, ஒரு வருத்தம் இருந்தால் கூட உடனே அழுதுருவாங்க அவங்க. ஏன்னா நீரிலிருந்து நீர் வரும், இந்த நெருப்புலேருந்து எங்கேருந்து வரும். அதனால் நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் கல்லூரி மங்கன்றாங்க. அது அல்ல, படைப்பினுடைய ரகசியம் அது. ரொம்ப அருமையான நிறைய கருத்துக்கள் ஏராளமாக சொன்னாங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம ஒப்பிடணும்னா ஐயா கடையில் சில தாலாட்டு நினைவுபடுத்தினார். உண்மையிலே இது ஒரு கலாச்சார விழாவாக தொடங்கியது. இசையிலிருந்து இயல் இசை நாடகம் என்று கலாச்சாரத்திலிருந்து தொடங்கிச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கலாச்சாரத்தில் அதை ஞாபகப்படுத்தினார். தாலாட்டுலாம் இப்போ யார் பாடுறாங்க? செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டா அது பாடணும், அதுவே கேட்டுக்கு இல்லை. ரொம்ப காலம் மாறி போச்சு. அந்த காலத்தில் தாலாட்டு பாடுவோம். அந்த அம்மா தூளியில் அவர் பண்ண மாதிரி தான் பாடும். அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆரடித்தால் சொல்லி அழு என் கண்ணே ஆரடித்தால் சொல்லி அழுன்னு அந்த அம்மா தாலாட்டு பாடும். தூளி, அந்த தூளி கூட எது தெரியுமா? முகூர்த்த புடவையில் தான் அந்த தூளியை முதல் குழந்தை கட்டுவாங்க. என்ன கலாச்சாரம் தெரியுமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்போது அப்படியே அசைச்சிருப்பான். விவசாயி நம்ம ஆள், அவர் அங்கேருந்து வருவார் 11 மணிக்கு. அப்படில போய் மோர் மாசமாக அவன் பேசவே இல்லை. இது அவனா கொடுத்து அவனா வாங்கி கட்டிடுவான். இது நிறைய நடக்கும் சார். சாப்பாடை பற்றிலாம் சொன்னார் குமார் கடைசியில் பேசும்போது. எங்கள் வீட்டுக்கு ஒரு நண்பன் வந்தான். அவனுக்கு 2 இட்லி வச்சாங்க எங்கள் வீட்டில், எனக்கு 2 இட்லி. நான் ஒரு வாய் வச்சு மௌனமாக இருந்தேன். என்னடா இப்படி இருக்குது? அவன் சாப்பிட்டுட்டு சொன்னான், இட்லி மல்லிகைப்பூ மாறிக்குது. எனக்கு கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு உள்ள ஒரு சந்தேகம். ஏன்னா நிஜமாவே அந்த இட்லி மல்லிகைப்பூ வாசனை இருக்கு. அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சது. ஃப்ரிட்ஜில் 10 முழம் மல்லிகைப்பூ வச்சுக்கிறான், மாவை திறந்து வச்சுக்கிறான். இந்த மல்லிகைப்பூ மனம் போய் சங்கமமாகி அந்த இட்லியே அந்த மல்லிகைப்பூ வாசனையோடு வந்தது. சில வேடிக்கைகள், சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த புடவை எடுக்கிறத பற்றியெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே இங்கே இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் ஐயா உள்பட அதிகாரி உள்பட சொல்கிறாங்க, கமிஷனர் கூட போகலாம், தப்பே கிடையாது. அது வாழ்க்கையில் தேவைங்க. நம்ம படிப்பு வேற, வாழ்க்கை வேற. வாழ்க்கையை பற்றி படிப்பு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல சார். இது வாழ்க்கையை நம்ம பெரியவங்க தான் நமக்கு அனுபவித்து அனுபவ ரீதியில் கொடுத்துருக்குறாங்க. ஆனந்தம் அங்கே தான் கொட்டி கிடக்குது. போகணும், ஜவுளி கடைக்கு போகணும். அங்கே என்னென்ன அனுபவங்கள் கிடைக்குது தெரியுமா? ஒருத்தன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய், அவர் ஜவுளி கடைக்காரர் மகா கட்டிக்காரு, அம்மா வாங்கன்னு தான் வரவேற்பார். எந்த ஜவுளிக்காரனும் ஐயா வாங்கன்னு சொன்னதே கிடையாது. அவன் என்னை எத்தனையோ டிவியில் பார்த்துருப்பான், யூடியூப்பில் பார்த்து, அதையும் என்னை பற்றி கவலையே படுவான். எனக்கு இந்த குடிக்க முடியாத கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கையில் கொடுத்து ஸ்டூல் போட்டு உட்கார வச்சிருவான். நான் அப்படியே ஒரு குழந்தை கையில் கொடுத்து சாக்லேட் மாதிரி வாங்கி உட்காந்து இருப்பேன். இந்த அம்மா ராஜ மரியாதையோடு உள்ளே போகும். இருக்கிறாரு கூட்டம் போயிட்டு அந்த அம்மா சீக்கிரத்தில் வர்ற சரித்திரமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாக
புடவையை தேடி அலைஞ்சு அத்தனை செக்ஷனுக்கும் 3 ஃப்ளோருக்கும் போய் வந்து வாசலுக்கு வருது. வாசலுக்கு வந்து பார்த்தா அங்கேயே இருன்னு சொல்லிட்டு போன புருஷனை காணோம். பக்கத்தில் செக்யூரிட்டி பார்த்து கேட்டது, செக்யூரிட்டி சார், என் வீட்டுக்காரர் இங்கே தான் நின்னாரு ப்ளூ சட்டை போட்டுன்னு, அவரை பார்த்தியா அப்படின்னு. அடியே என்ன நல்லா பாரு, நான் தாண்டி அது. நீ போய் வர ரொம்ப நேரம் ஆகும்னு நான் யோசனை பண்ணின்னு இருந்தேன். டியூட்டி மாத்திர செக்யூரிட்டி வரலையா, நீ நிற்கிறியா, உனக்கு அந்த 400 ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னான். 7 மணி நேரம் ஆகிட்டுது, இன்னும் 1 hour தான் இருக்குது. 8 மணி நேரம் டியூட்டி பார்த்தா 400 ரூபா தருவாங்க, நான் தாண்டி அதுனா. அந்த அம்மா கண்ணீர் விட்டுட்டு, உலகத்திலே உன்ன மாதிரி ஒரு புருஷன் எந்த பெண்ணுக்கும் கிடைக்க மாட்டாங்க. தவம் செஞ்ச தவமியா நீ, எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு நான் விழுப்படாம கரெக்டா. அது எப்படியா தெரியும்? இதுதான் என் மானசீக காதல்ன்றது. அழகா அந்த 400 ரூபாய் சம்பாதிச்சிட்ட பத்தியான்னு அதையும் வாங்குறது ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்க. வாழ்க்கையை ரசிக்கணும் சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் வாழ்க்கை ரசனை. தன் மனைவி உறவுகளை அத்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூவுக்கு போறார் மகாகவி பாரதியார். கருப்பு கோட்டு போட்டுட்டு, இதுவே ஒரு சிங்கம், கருப்பு கோட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்துக்கிட்ட போய் கை கொடுக்க போறார். செக்யூரிட்டி அலறி அடிச்சு வரான், ஐயா நீர் மகாகவி என்பது யான் அறிவேன், சிங்கம் அறியாது. அவர் சொல்றாரு, நீர் சும்மா இருமையா, அவர் காட்டுக்கு ராஜா, என் பாட்டுக்கு ராஜா. சிங்கராஜா கர்ஜின்றாரு, அது கர்ஜிக்குது, பார்த்தீரான்னாரு. தலையெழுத்துப்படி அவனும் போயிட்டான். இந்த பக்கம் செல்லம்மா பாரதி அப்படியே கண்ணு மூடி தியானம் பண்ணுது. பகவானே பகவானே, சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இந்த சமூகம்ன்ற கட்டுரையில தன் கைப்பட எழுதி ரசனையோடு ரசிக்கிறார் மகாகவி பாரதியார்னா, வாழ்க்கை ரசிக்கணுங்கய்யா. இதுல என்னங்கய்யா ஈகோ இருக்கு? இதுல என்ன நான் பெரிய நீ பெரிய, என் பட்டம் என்ன, உன் பதவி என்ன, என் பணம் ஒண்ணுமே கிடையாது சார். கரைஞ்சி போகணும் சார் வாழ்க்கை. நம்ம காஃபி பார் வச்சு காஃபி கடை வச்சிருக்காங்க இல்ல, காஃபியே வாழ்க்கையில் காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோமே, சர்க்கரையிலேன்னு சண்டை போடணும். டிகாஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறோமே தவிர, இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கலாமேன்னு பார்க்குறோமே தவிர, ஒரு நாளாவது அது உள்ள நுழைஞ்சு பார்த்துருக்குறோமா? அது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். சர்க்கரை தன் வடிவத்தை இழக்கிறது, காப்பித்தூள் தன் சாரத்தை இழந்து சக்கையாக வெளியேறுகிறது, பால் தன் நிறத்தையே இழக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் இழக்க தயாராகிவிட்டால் ஒரு சுவையான பானம் கிடைக்கும் என்றால், வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் இழப்பதற்கு தயாராகிவிட்டால் அந்த குடும்பம் மற்றவர்களால் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனத்தை பெறும். அதனால்தான் இந்த தமிழ் விழா அகத்துக்கு மனம், இப்ப பெர்ஃப்யூம் கொடுக்க போறாங்க, அது புறத்துக்கு மனம். என்ன அழகுங்க, அப்படி வந்து சேருது பாருங்க சார். நாம நினைக்கிறது இல்லை சார், பழைய சார் தானாவே இது சேரும். எப்படி தெரியுமா? நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு நீங்கள் பயணம் பண்ணுங்க, அத்தனையும் சத்தியமாக வெற்றியாக. அதனால்தான் பாரதி சொன்ன, எண்ணிய முடிதல் வேண்டும். நான் அடுத்த வரி பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும். என்ன எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நீங்க நம்பிக்கையோடு போங்க, எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். மனம்தான் காரணம். அந்த மனதில் தான் அத்தனை இருக்கணும். அது கணவனாக இருந்தா என்ன, ஆணாக இருந்தா என்ன, பெண்ணாக இருந்தாங்க, அந்த மனம் இருக்கும். 20 வருஷத்துக்கு மீதி திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நான் போயிருக்கேன். அப்போல்லாம் என்ன யாரும் அதிகமாக தெரியாது. 10 ஷெட்டு, ஒரு ஷெட்டில் 1000 பேர். 10வது ஷெட்டில் நான் உட்காந்துங்கிறேன். எத்தனை மணி நேரம் ஆகணும்? ஒரு ஷெட்டுக்கு 1 மணி நேரம், 10 மணி நேரம் ஆகுமா? ஏடுகொண்டலவாடா வெங்கடாஜலபதி கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணா 10 கோஷங்களோட கோஷமாக நாராயண கோஷத்தை 8 மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே ஆத்மார்த்தமாக இருந்தோம். 10வது ஷெட்டு திறக்கிறோம், உள்ளே போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பெருமாள் தரிசனம் பண்ணிடுவோம். அந்த என்ட்ரன்ஸு நல்லா நினைவுங்க. அப்படி உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சு அப்படி இடது பக்கம் திரும்பினால பெருமாள் வைர கோலத்தோடு கொடி பிரகாசமாக இருப்பார். அந்த என்ட்ரன்ஸில் இந்த சும்மா இல்லை, கோவிந்தான்னு தலையை தூக்கணும். இந்த பாழு கண்ணு ஒன்றை படிச்சுட்டு ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்ட வாசம். இந்த கண்ணு படித்த உடனே இந்த கண்ணு இம்மீடியட்டாக மெசேஜ் மூளை கொடுத்துருக்கு. மூளை யோசிக்குது, யாருன்ற ஜெயந்தி. அந்த ஜெயந்தியினுடைய காதல் நிறைவேறல, அதனால தானே பெருமாள் கிட்டே வந்து விண்ணப்பம் போட்டிருக்கிறான்னு நினைச்சினே இருந்த பாருங்க, ஜரகண்டின்னு தூக்கி அந்த வெளியே போட்டு
10 மணி நேரமா காத்திருந்து 10 நிமிஷத்தை பெருமாளை பார்க்காமலே வந்தேன்னா அந்த மனம் தடுமாற்றத்தினால தானே சார். ஒரு சிறு வினாடியோட கவனக்குறைவு வாழ்க்கையில் தோல்வியை தரும். வாழ்க்கையில கவனமாக, அதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா. அப்ப கணவன் மனைவி சேர்ந்து யார் 2 பேரும் விட்டு கொடுத்தா தானே சார் அப்படின்னு பொதுவாகவும் பார்க்கணும்னா அது எதுக்கே பட்டிமன்றம்னு ஒன்று போட்டு நடுவரை ஒன்று கொண்டு உட்கார வச்சு இவ்வளோ தூரம் விமான போக்குவரத்துலாம் ஏற்பாடு பண்ணி எதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதனால எதையாவது ஒன்று சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதுனது தான், நீங்கள் டிவியில் கூட கேட்டிருக்கலாம், இருந்தால் நினைவுபடுத்துகிறேன். 95 மார்க் வாங்கிச்சு அமுதா, கண் கலங்குது. ஏன்டா கண் கலங்குறேன், இதனடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டுன்றேன். 5 எங்கே போச்சுன்னு தெரியல சார், ஒரே ஃபீலிங்காக இருக்குது. அம்மா அப்பா என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்கிறேன் சார். பக்கத்தில் பார்க்குறேன், கலியபெருமாள் கலகலன்னு இருக்கிறான். என்னடான்னு, அந்த 5 என்கிட்ட தான் இருக்குது. நானே கேட்டேன், இதுக்காடா அப்படி இருக்கிற கலகலப்பான்னு. இல்லை சார், இதுவே எப்படி வந்ததுன்னு ஃபீலிங்காக இருக்குங்க. அது எப்படி போச்சுன்னு ஃபீலிங் இருக்குது, இவன் எப்படி வந்ததுன்னு ஃபீலிங் இருக்கிறான். அப்புறம் ஒன்று சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, சார் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க சார், நான் 5 அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றேன். குறைவாக இருந்தாலும் கூட கொடுக்கிற மனம் ஒரு ஆணுக்கு இருக்கிற அழகை நான் உண்மையிலே இந்த ஆரம்ப பழக்கம் தான். இந்த கிளாஸ் ரூம்லேயும் நான் பார்ப்பேன் சார், நம்ம இன்னும் படிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சில சமயத்தில் வாத்தியார் கேட்பார், எல்லாரும் புக் எடுன்னுவார். ஒருத்தன் திருத்துன்னு முழிப்பான், ஏன்னா அவன் புக்கு எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் இவன் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தனா செக் பண்ணினே வருவார். இவன் எங்கே, நான் 4th ரோவில் இருப்பான் அவன் ஃப்ரெண்டு. அதுக்குள்ளே என்ன பண்ணுவான் தெரியுமா, ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற அவன் பேர் எழுதின பேப்பரை கிழிச்சிட்டு அந்த புக்கு அந்த டெஸ்க்கு கீழே பாஸ் பண்ணி அவர் வாத்தியார் அவனை செக் பண்ண வர்றதுக்குள்ளே பாஸ் பண்ணி அவன் கையில் கொடுத்துருவான். சார் வச்சிருக்கிறேன் சார் புக்குன்னு இவனும் சொல்லிடுவான். தன் நண்பனை தன் பெயர் எழுதிய பக்கம் கிழிந்தாலும் பரவாயில்லை என்று கருதி நண்பனை காப்பாற்றுகிற அந்த மனோபாவம் இருக்குதே, அது ஒரு ஆணுக்குத்தான் வாய்க்க அழகை நான் பலமுறை பார்த்துருக்கேன். ஒரு பெண்ணு பிரித்து கொடுக்குமா அப்படியே, அதுவும் புஸ்தகத்தை அது கொடுக்கவே கொடுக்காது. அடுத்தது எப்பயுமே அது இயல்புன்றேன் நான், ஏன்னா இயல்பு சாதாரணமானது இல்லை. அதனால தான் எப்பயுமே நம்மளாவது ஒரு ஆண் கேட்க முடியுதா, போய் அன்னைக்கு கூட பிச்சைக்காரன் கேட்குறான், அம்மா தாயே சோறு போடுன்னு. அவன் கொஞ்சம் அம்மா கொண்டாந்து சோறு போட்டுது. அவன் புருஷன் அந்த பக்கமாக உட்காந்துக்கிறான் வாசலில். சோறு போட்ட உடனே மறுபடியும் என்ன பண்ணால் அந்த பிச்சைக்காரன், அம்மா வெறுஞ்சோறு எப்படிமா மனுஷன் திரும்பான், கொஞ்சம் குழம்பு ஊற்று தாயேன்னா. அந்த அம்மா என்ன பண்ணுது, அவன் வீட்டுக்காரங்க கேட்டுது. அந்த ஆள் குழம்பு கேட்குறான், கொடுக்கவா வேணாமான்னு. அவனுக்கு கோவம் வந்துடுது. சோறு கேட்கும்போது இனிமேல் எனக்கு கேட்ட மாதிரியும் குழம்பு கேட்குற மட்டும் என்னையா கேட்குறேன்னா, இல்லை உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் அதனால் கேட்டேன்னா. இப்போ வேணான்னா அவன் இவனை எப்படி கேவலமாக பார்ப்பான். இல்லை அவருக்கே கொடுத்துருமா, இன்றைக்கி அவரே அனுபவிக்கிட்டோம் அப்படின்னா. அந்த அம்மாவும் கொண்டாந்து சாப்பிட்டுது. அவன் சாப்பிட்ட உடனே கொடுத்தது, அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு, தாய் கோச்சிக்காத, நட்டு கட்டவன் என்ன நினைக்காத, கொஞ்சம் உப்பு காரம் நாளையிலேருந்து தூக்கலா போடுமா, சப்பு இருக்குதுன்னா. இந்த அம்மா கோவம் வந்துடுது. கட்டின புருஷன் 28 வருஷமாக சாப்பிட்டுங்கிறான், உனக்கு என்ன என் நாக்கு விஷயம். நான் கேட்பேனா தாயே, நான் தான் கேட்க முடியல, நீயாவது கேள்றா, ஒரு 10 ரூபா தரேன் நட்டால் தான் சொன்னான். அதனால தான்மா கேட்டேன், நான் வேற ஒரு தைரியத்தோடு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, என்ன நன்றி கேட்டதான் நினைச்சிடாரு. இதெல்லாம் சகஜமாக வர்றது போகிறது இயல்பு. ஏன்னா இதுக்காக போய் நம்ம சண்டை சச்சரவு கோர்ட்டுக்கு போக முடியுமா சார்? நானே மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் பேச போகிறேன். வாசலில் ஸ்கூட்டரை கொண்டாந்து நிறுத்திட்டு, அம்மா டிஃபன் ரெடியா, நான் போகணும், வேகமாக போகணும்னு. இல்லை வாங்க உள்ளே உட்காருங்கண்ணா. இல்லை எனக்கு டைம் இல்லைம்மா, நான் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், ஆலம்பாக்கம் மெயின் ரோடில் சரவணபவன் ஹோட்டலுக்கு நான் இதை வழியில் சாப்பிட்டு போகிறேம்மா, உட்காருங்க ஒரு 10 நிமிஷம்ன்றேன் அப்படின்னா. 10 நிமிஷம் உட்காந்தேன். ஏதோ சேமியா ரெடிமேட் ஆகுதோ என்னமோ, ரவையை போட்டு கலர்றாள் என்னமோ, நானும் உட்காந்துக்கிறேன். ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணின்னு நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தனால ஏடி ஸ்கூட்டர்ன்னா. நான் இதுக்காக போய் நான் என்ன கேஸாக போட முடியும்? மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், கல்யாணம் ஆன புதுசில் வாயவே திறக்க மாட்டா, இப்போ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிக்கிறான்னு. உங்களுக்குள்ள மகிழ்ச்சி அடையக்கூடிய தியாக மனம், நல்ல மனம் ஆணுக்கு வாய்க்கிற அழகை நான் பலமுறை நானே ரசிச்சிருக்கிறேன்றதுனால ஆண்களுக்குத்தான் விட்டு கொடுப்பது அனுசரிப்பது இருக்கிறதுன்னு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்க 3 பேரும் என்ன அழகாக பேசுனாங்க. நம்ம என்ன தொடக்கம், உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ஏஜை தாண்டி அற்புதமான உரையாது, அருமையாக பேச நல்லாவே கேட்கணும்.
நாளையிலிருந்து காஃபி கடையில் வரவங்களுக்கு நல்ல சுவையான காஃபி மகிழ்ச்சிப்படுத்துங்க சார். முடிதையில் பிசைந்த காந்தல் நெல்வரல் கழோடு கரிங்கும் கடாது முடி குவளை உண்கள் குய்ப்புகை கமிழ தான் பொழிந்தட்ட தீம்பொழிப்பாக இனிதை என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகன். 2000 வருஷத்துக்கு முந்தி குறுந்தொகையில ஒரு பொண்ணு மோர் குழம்பு வைக்கிற காட்சியை படம் பிடிச்சு காட்டுறோம். என்ன அழகு சார். பெண்களுக்கு பொறுத்தவரையில் ஆணுக்கு ஒரே வீடு, பெண்ணுக்கு 2 வீடுகள். இது நம்ம தமிழ் ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இருக்கிற பண்பாடு. எங்க கிராமத்துல என்ன கேட்பாங்க, கல்யாணம் ஆச்சு 1 வருஷம் ஆச்சுன்னா ஏதாவது புழு பூச்சி இருக்குதான்னு கேட்பாங்க. தப்பா கேட்கல, புழுனா ஆண் குழந்தை இருக்குதா, பூச்சினா பெண் குழந்தை இருக்குதான்னு கேட்டாங்க. புழுன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும், அது எங்கேயும் நவராது, அது ஆண் குழந்தை. பூச்சி ரெக்க வந்ததும் பறந்து போயிடும், பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட போறான். அதனால பெண்ணை பூச்சின்னா ஆன புழுன்னா இது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏலகண்டையில இருந்து எல்லாருக்குமே அது பொருந்தும், அங்கேதான் இருக்கணும். பிரபாகரனுக்கு அது பொருந்தும், அங்கேதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஒரு பெண் குழந்தை பிறந்த சமூகம் என்ன சொல்லுது தெரியுமா, மகாலட்சுமி பிறந்தது. எத்தனை பெண் குழந்தை பிறந்தாலும் மகாலட்சுமி பிறந்தது தான் சார் பெற்றோர்கள் வாயில வரும். ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான் இன்னை வரைக்கும் எவனுக்கு அப்படி சொல்லி பாருங்க. மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு கேட்கறவங்க அப்பா சங்கு சக்கரம் இருக்குதா, ஏயா கேட்கறேன்னா வளர்ந்த பிறகு சங்கு சக்கரத்தை அப்பா மேல விட்டு சங்க ஊதிருவான். அந்த அம்சம் பெருமை ஒரு பெண்ணுக்கு தான் சார், அவள் தான் பொறுமையின் சிகரம். அதனால்தான் பகவான் அவருக்கு கருவறை அவளுக்கு கொடுத்தான். கருவறை ஏன் பெண்ணுக்கு கொடுத்தான், ஆணுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளால வச்சிருப்போம் 10 மாசம் அது பத்திரமா வச்சிருப்பான். அவன் 1 மாசத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி வச்சுட்டு வந்து முடியாது. அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் அந்த எதையுமே ஆனந்தமாக பார்க்கக்கூடிய அற்புத வல்லமையும். அதனால்தான் தெய்வம் எல்லா இடங்களிலும் தோன்ற முடியாது என்பதனால் தான் பிரதிநிதியாக தாயை படைத்தார். அந்த தாய் தானே அந்த பெண் 2 வீட்டுக்கு வரா, ஒண்ணு பிறந்த வீடு புகுந்த வீடு. அவளுக்குத்தான் அந்த எல்லாவற்றையும் அனுசரித்து போகிற சிறப்பு இருக்குது. கொண்டவன் எப்படி இருந்தாலும் சரி சார், கொண்டவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆரம்ப காலத்துல வருத்தம் இருக்கும் உள்ளுக்குள்ள, ஆனால் வெளிப்படுத்திக்க மாட்டார். அதனால போக 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 இது எப்படியாவது சரி செய்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை. அதனால் தான் 21 வயதுடைய பெண், 25 வயதுடைய ஆண், 4 வயது குறைந்த ஒரு பெண்ணை 4 வயது கூடிய ஒரு கணவன் ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் என்றால் அவனை சமாளிக்கிற அறிவும் ஆற்றலும் நிரம்ப பெற்றவள் இவள் என்று சமூகம் கருதியதன் காரணம் தான். அதனால்தான் பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க, எங்க கட்டி கொடுத்தேன்னு கேட்பாங்க. இல்ல நீலகண்டன சாரை பார்த்து உங்களை எங்க கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. காட்டி கொடுப்பாங்க. அந்த கட்டி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சார், கொடுத்த இடத்துல அந்த குடும்பத்தை கட்டி காப்பவள் அவள் என்பதனால்தான் எங்க கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்க. அதனால்தான் விளக்கேற்ற ஒரு மருமகள் வரணும். என்ன அழகான சம்பிரதாயம் சார். மறு உண்றதுன்னு ஒண்ணு உண்டு, கல்யாணம் ஆன போலாம். யாரு மறு உண்றது எங்க போவாங்க, பொண்ணு வீட்டுக்கு போவாங்க, மனைவி வீட்டுக்கு போவான். இவனுக்கு நல்ல தலைவாழை இலைய போட்டு யார் பரிமாறுவாங்க தெரியுமா, மாமியார் தான் பரிமாறும். பொண்ணுக்கு தாய் தான் பரிமாறுவாங்க. அந்த பொண்ணு மரவா ஓரமா நிற்கும், இந்த அம்மா பரிமாறுவாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய், அது எல்லாத்தையும் வைப்பாங்க. கூட்டு பொரியல் கீரையெல்லாம் வச்ச போது இவன் எதை அதிகமா சாப்பிட்றான்றத அந்த பெண்ணை மறைஞ்சிருந்து பார்க்க வைப்பாங்க. இவன் உருளைக்கிழங்க தொடமாட்டான், வெண்டைக்காயை அள்ளி அள்ளி சாப்பிடுவான். அம்மா ஓரக்கண்ணால பார்ப்பான், இவன் வெண்டைக்காய் பிரியன், இவ்வளவு சாப்பிட்டும் இவனுக்கு மூளை வளரல, அது வேற விஷயம், இனிமேல் அதை வளர்க்கறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஓரக்கண்ணால பார்த்து அந்த அம்மா குறிப்பா சொல்லுவா, எதை எதை நோட் பண்ணிக்கோ, இவனுக்கு பிடித்தது எது பிடிக்காதது எது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது அநாகரீகம், பார்த்து தெரிந்து கொள்வதுதான் நாகரிகம் என்று இந்த மறு ஒன்ற செயலையே வச்சாங்க சார். என்ன சம்பிரதாயம், என்ன கல்ச்சர், வாட் இஸ் யுவர் கல்ச்சர் கேட்டாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னாரு. அதனால்தான் கல்யாணத்தை 1000 காலத்து பயிருன்னா. என்ன அழகு, என்ன அருமை, என்ன அற்புதம் இருக்குது. அதனால ஒரு பெண்ணுக்கு அந்த பூந்த வீடு பிறந்த வீடு கேட்டாங்க. ஒரு கேள்வி, ஒரு நாள் இடமாத்தி படுத்தாலே ஆனால தூங்க முடியலன்னா ஒரு பெண்ணு எப்படியா சிரமப்பட்டிருப்பா அப்படின்னு கேட்டதுனால விட்டு கொடுப்பதிலும் அனுசரிப்பதிலும் பெண்களேன்னு சொல்லிட முடியுமா?
இப்போ என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? வாராங்க ஒரு மாதிரியா பார்க்குறாரு. சூடாக இருந்தால் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு, ஆறி போனால் நல்லா இருக்காது. ஒரே வரியில் சொல்கிறேன். ஒரே ஒரு காட்சி உங்ககிட்ட நான் எல்லா தந்தைகள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் பெண்ணெல்லாம் திருமணம் செய்து கொடுத்து அனுபவமிக்க தந்தைகள் இருப்பீங்க. நானும் ஒரு பெண்ணுக்கு தந்தை தான், ஒரு பையனுக்கு தந்தை தான். ஒரே ஒரு செய்தி, திருமணம் ஆகுது. அந்த பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வருவாங்க. மணப்பந்தலேருந்து நேராக கூட்டிகிட்டு வந்து அப்படி மூஞ்சலை உட்கார வச்சு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் பாலும் பழமும் கொடுப்பாங்க. பாலும் பழமும் கொடுத்து வாசல் இருக்கிற காரில் மாப்பிள்ளை வீட்டு அனுப்பி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு பாலும் பழம் கொடுத்து மாப்பிள்ளை சாப்பிட்ட உடனே கடன்னு போய் காரில் உட்காந்துக்குவார். ஆனால் அந்த பெண்ணு அவ்வளவு சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாள். கொஞ்சம் தயக்கமாக இருப்பா. அந்த தயக்கத்தை பார்த்து அம்மா கேட்பா, என்னடி விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறியா? எதையாவது விட்டுட்டு போயிட்டோமோன்னு தயக்கமாக இருக்கையோ? அந்த பெண்ணு மனசுக்குள்ளே நினைப்பா, எப்படிமா இந்த கேள்வியை உன்னால் கேட்க முடியுது? 30 ஆண்டுகளுக்கு முந்தி நீ இப்படித்தானமா இந்த நிலைமையை அனுபவிச்ச, எதையோ விட்டுட்டு போகிற மாதிரி கலக்கமாக இருக்கிறேன்னு கேட்குறியே? விட முடியாத என் தாய் பாசத்தையும் என் தந்தையினுடைய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் இதே வீட்டில் விட்டுட்டு நான் தனியாக போறேனே, அது நீயும் அதை அனுபவிச்சியே, அதை மறந்துட்டு கேட்குறியா அப்படின்னு கண் கலந்தது அவளுக்கு. கலங்கிய கண்ணீரை வெளிப்படுத்தினால் அது சரி வராது என்று கருதி பாத்ரூமுக்குள்ள போய் வாஷ் பேஷன்ல முகத்தை கழுவுற மாதிரி அந்த தண்ணீரை அள்ளி ஊற்றி கண்ணீரை அந்த தண்ணீரோடு கலந்து அந்த ஆறுதலை தேடிக்கொண்டு துண்டை எடுத்து டவலை எடுத்து முகத்தை தொடச்சிக்கிட்டு ஒரு புது புனைவோடு அப்புறமும் வெளியில வருவா. கிச்சனை ஒரு ரவுண்டு போவா. ஆதங்கம் அடைக்கும். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிப்பா. குடிச்சிட்டு வந்து ஏதோ பதற்றம் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வா. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பா, அம்மாமா இவ்வளவு நேரம் ஆச்சு, தம்பி எங்கம்மா இருக்கான், தம்பி எங்கம்மா இருக்கிறான்னு கேட்பா. அந்த கடைக்குட்டி பையனை தேடுவா. அது எங்க இருக்குது? இப்ப அது அவசியமா? நேரம் முடியுது, போங்க சீக்கிரம், மாப்பிள்ளை போய் உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது, போமா அப்படின்னு நீயும்மா உள்ள என்ன பிரிய முடியாத வேதனையில தவிச்சுதான் இந்த வார்த்தையை வேகமா வெளிப்படுத்துறேன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தம்பியை பார்க்குற நேரத்திலேயாவது இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்க முடியுதேன்னு கருதி தம்பி வழக்கமாக இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சு மொட்டை மாடிக்கு ஓடி வாட்டர் டேங்க கீழே இருக்கிற அந்த பையனை கண்டுபிடிக்கிறா. தம்பி வாடான்னு கூப்பிடும்போது அவன் தேம்பி அழறான். அக்கா எல்லாரும் நேற்றுலேருந்து பேசுகிறாங்கக்கா, நீ யார் வீட்டுக்கோ போயிடுவாமக்கா, அந்த மாமா வீட்டுக்கு நீ போயிடுவாமக்கா, அப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்கக்கா, சத்தியமாக இதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. அக்கா நீ உனக்கு ஏதாவது வாங்கின்னு வந்தா அது எனக்கு தான் வேணும்னு நான் அடம்பிடிச்சு இருக்கிறதுனால தான் நீ வருத்தப்பட்டு என்னை விட்டுட்டு போறியாக்கா. சத்தியமா சொல்றேங்க, இனிமேல் எது வாங்கினா இருந்தாலும் அப்பா உனக்கு கொடுத்து சொல்றேங்க, எனக்கு எதுவுமே வேணாங்க அப்படின்னு அந்த குழந்தை நெஞ்சுருக பேசுற வார்த்தையை கேட்டு அவனை அரவணைத்து ஆரத்தழுவி அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு, தம்பி அக்கா எங்கடா போறேன், அப்பப்ப வருண்டான்னு சொல்லிட்டு அவனை தேர்தல் படுத்திட்டு கீழே படியிறங்கி வந்து அந்த வீட்டை ஒரு பார்வை, பெற்றோர்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த கார்ல வலது காலை எடுத்து உள்ளே வைத்து அப்படி இடது கண்ணையும் வலது கண்ணையும் திரும்ப பார்த்து அந்த வீட்டை ஒரு பார்வை உற்று பார்த்து விட்டு அந்த டோரை மூடும் போது கூட அந்த கண்ணாடியை திறந்து வைத்து அந்த பார்வை வீட்டு பக்கமாகவே அந்த வீடு மறைகிற வரையில் அவள் நினைவிலையும் நெஞ்சிலும் சுமந்து கண்களிலும் சுமந்து பார்க்கிறாளே. அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்த வீடு நாளை முதல் வந்து போகும் வீடாக மாறப் போகிறதே என்று அந்த வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்படியே ஒரு புகுந்த வீட்டுக்கு சென்று பழகாத 25 ஆண்டுகளாக அவள் யாரென்றே தெரியாது பழகாத தன் கணவனையும் பழகாத கணவனுடைய தாயையும் தந்தையும் தன் உறவுகளாக பழகிக்கொண்டு அந்த வீட்டை தன் வீட்டையும் அந்த வீட்டையும் விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் அனுசரித்து அந்த வெற்றியான வாழ்க்கையை வெற்றி தேடி தருகிறாளே அந்த குடும்பத்திற்கு, அந்த பெண்மைக்கு நான் 51 மதிப்பெண், இந்த ஆணுக்கு 49 மதிப்பெண் அளித்து விட்டுக் கொடுப்பதையும் அனுசரித்து போவதையும் பெண்களே என்று தீர்ப்பளித்து அந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை கடலில் மிதக்க வைத்து இந்த ஒரு சுவையான பட்டிமன்றத்திற்கு ஒரு தீர்ப்பு கூறத்துக்கு, அதனால இன்றிலிருந்து அவருக்கு
பட்டிமன்ற தோனின்றதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம புலவர் மா ராமலிங்கம் ஐயாவிற்கு மற்றும் அவரோட குழுவினருக்கு மிகவும் நன்றி கூறி ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மனதிற்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப இந்நிகழ்ச்சி செவ்வனே நடைபெற அனைத்து விதத்திலும் ஆதரவளித்த ஆதரவாளர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் எங்கள் இதயம் கணிந்த நன்றி. இம்மாலை பொழுதில் சிறப்பான நகைச்சுவை பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த நடுவர் புலவர் மா ராமலிங்கம் ஐயா மற்றும் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இவ்விழாவினை சிறப்பாக அரங்கேற்ற அரங்கம் தந்த ஆச்சாரிய ஆத்திரேயால் நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றி. மற்றும் ஒளி அமைப்பு நல்கியோர், நிலப்பட கலைஞர், ஊடகத்துறையினோர் அனைவருக்கும் எங்கள் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வரும் எங்கள் சங்க உறுப்பினராக சேர இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள் பல. மீண்டும் ஒரு இனிமையான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய இமாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலசி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ST Nagar 988-132-3194 mobile number.